முக்கியமாக ஒருங்கிணைப்பு கூட்டம் சார், அரசியல் சம்பந்தப்பட்டது அல்ல. ஆனால் சில கோரிக்கைகளை அரசுக்கு வைக்கிறதுனால அரசையோ அரசு சார்ந்த ஆட்சியாளர்களுக்கு மேலே கோரிக்கை வைக்கிறதுனால அவங்க செஞ்சாங்களா செய்யலையா அதை வச்சு சில விமர்சனங்கள் இருக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் இது அரசியல் சம்பந்தப்பட்டது அல்ல. முழுக்க முழுக்க ஒருங்கிணைப்பு தான். தனிப்பட்ட ஒரு ஆளோட இயக்கத்தை முன்னிலைப்படுத்துறது இல்லை. பல இயக்கங்கள் வந்து மொத்தம் 40 அமைப்புகள் வந்திருக்காங்க. இந்த அமைப்புகள் யார் யார் அப்படின்னு கேட்டால் 40 அமைப்புகள் எல்லாம் முக்கால்வாசி சைவத்தை சேர்ந்தவங்க. அதுக்கடுத்தது வைணவ அமைப்புகள், அப்புறம் வள்ளலார் அமைப்புகள் வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது முருக பக்தர்கள் முக்கியமாக நிறைய பேர் வந்திருக்காங்க. முருக பக்தர்கள் அமைப்புகள் வந்திருக்காங்க. இதுக்கு அடுத்தது ஜைனர்கள் வரல, பௌத்தர்கள் வரல, மிச்சம் எல்லாரும் வந்திருக்காங்க. துறவிகள் எக்கச்சக்கமாக வந்திருக்காங்க. ஆனால் இதே நேரத்தில் ஆன்மீக சம்பந்தப்பட்டதில் சில வித கட்சிகள் பொலிட்டிக்கல் கட்சியாக இருந்தாலும் மூமெண்ட் இருக்கும். அவங்க ஆன்மீகத்தை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உரிமை இருக்கு இங்கே வந்து பேசுறது. அவங்களும் வந்து பேசலாம். தனித்தட்ட அவங்க ஐடென்டிட்டியை அவங்க மெயின்டைன் பண்ணணும். அவங்களுடைய ஐடென்டிட்டி என்ன ஐடென்டிட்டியை அவங்க வச்சணும். அவங்களுக்கு மேலே ஒரு தலைவர் கிடையாது. அவங்களுக்கு அவங்க தான் தலைவர். அவங்களுடைய கொடி, அவங்களுடைய நோக்கம் இருக்கும். ஆனால் என்னுடைய வேலை எல்லாத்தையும் உள்ளே இழுத்து போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணுங்கிறது என்னுடைய இயக்கம். காரணம், இவங்களுக்குள்ள ஒற்றுமைகள் ஏற்கனவே ட்ராமா பண்ணியே காட்டு. ஒரு மூஞ்சி இப்படி இருக்குது, அந்த மூஞ்சி அப்படி இருக்குது, 2 பேர் இருக்கா. அதை மாற்றி இப்படி செஞ்சு ஒருத்தங்க மொத்த பார்த்துக்கிறோம். கொஞ்சம் ஒத்துமை இல்லை அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு தான் நான் பேசுகிறேன். சில பேர் ஆமாம் இருக்கும்பாங்க. அதுக்கெல்லாம் நான் போகலை. விமர்சனத்துக்கு ஆளாகிறதுக்கு இல்லை. நோக்கம் அது இல்லை. எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும். சேர்க்கறதுனுடைய நோக்கம் ஒரு உள்நோக்கம் இருக்குது. உள்நோக்கம் நல்ல நோக்கம். நீங்கள் கேள்வி கேளுங்க. அதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த இடத்துல இந்த மண்டபம் சுமங்கலி மண்டபத்தில் இன்றைக்கி இந்த கூட்டம் நடக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வரணும், வசதியாக இருக்கணுங்கிறதுக்காக வர வச்சுருக்கோம். எவ்வளோ பேர் வந்திருக்கா கீழே வரும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். முக்கியமாக பல அமைப்புகள் இதில் போராடுது. அதில் ஆலயம் காப்போம்னு ஒரு அமைப்பு, அவங்க ராம ரவிக்குமார் இருக்காங்க. அப்புறம் ஐயா திருச்சியில் இருக்கக்கூடிய இயக்கம் இருக்குது, பெரிய இயக்கம். அவங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்காங்க. தஞ்சாவூரில் இயக்கம், இது நம்ம திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் சிவபக்தர் முருகபக்தர் இயக்கம் சொல்லி சிவலட்சுமி அண்ட் வீர கருணாகரன் இவங்கெல்லாம் வச்சுருக்காங்க. தஞ்சாவூரில் டாக்டர் சத்யபாலன் இவங்கெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அடுத்தது தஞ்சாவூர் 14ஆம் தேதி வைக்கிறோம். இந்த மூமெண்ட் போனால் அடுத்தது 14ஆம் தேதி. இந்த ஒருங்கிணைப்பு எதுக்குன்னா சார், என்னுடைய அனுபவத்தில் ஒரு சில பிரச்சனைகள் என்னால் சால்வ் பண்ண முடியாது. சால்வ்னா தீர்வு என்னால் காண முடியாது. என்ன காரணம்னா அப்படின்னா ஆளுக்கு பிஞ்சுக்கிட்டு தொங்குது. அது உண்மை. அங்கிட்ட பிஞ்சு தொங்குது. ஒற்றுமைன்னு சொல்லிக்கிறாங்களே ஒழிய ஒரு ஆதீனம் இன்னொரு ஆதீனம் கூட பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்குள்ள சொல்றது நல்லா வெளியே பேசக்கூடாது. அந்த லீடர்ஷிப்புங்கிறது எதுக்கு தான் சார், மேலே போகிறதுக்கு ஏற்கனவே லீடர்ஷிப் நான் எடுத்துட்டேன். அதனால இது மாதிரி லீடர்ஷிப்புக்கு நான் எடுக்க முடியாது. அதனால் லீடர்ஷிப்லாம் கிடையாது. லீடர்ஷிப்பை மேலே போகிறதுக்கு தான் லீடர்ஷிப். எப்போ கிடைக்குதோ அந்த கிளம்பி ஒருங்கிணைப்பு இவர் தான் பண்ணுறாரு. நான் வந்து உட்காந்து யாராவது ஒருத்தங்க பேசணும்ல சார். ஒருங்கிணைப்பு எப்படின்னா, வாங்க கையை கொடுங்க, கையில் பிடிச்சி 2 பேரும் கட்டி போடுறது ஒருங்கிணைப்பு இல்லை. பேசணும், அட்வைஸ் பண்ணணும், அவங்களுடைய காரணங்கள் எடுத்து சொல்லணும். கீழே நல்ல காரணம் சொன்னேன், அதுக்கு தான் கீழே வர சொன்னேன். கொஞ்சம் உங்களுக்கு சிரமம் வந்து ஏற்கனவே கூட்டிகிட்டதுனால நான் மேலே வந்துட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். இது பல பிரச்சனைகள் இருக்குது சார். சார் கேட்டீங்க, நல்ல கேள்வி கேட்டீங்க. என்ன கேட்டீங்க, அரசுக்கு என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்களா அப்படின்னு. ஏற்கனவே கோரிக்கை வச்சுருக்கோம் சார். நான் வெளியே வந்த பிறகு 2019 வெளியே வந்துடுறேன். அதாவது 2020 நவம்பர் மாதம் 1 மாதத்தை எனக்கு விட்டுருங்க எனக்காக. அதனால் 20 வெளியே வந்துட்டேன். வெளியே வந்த உடனே முதல்ல ஒரு கோரிக்கையை வச்சேன். அது நியாயமான கோரிக்கையா இல்லையாங்கிறத நீங்கள் ப்ரெஸ் அங்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வார்த்தையில் சொல்லணும். அநியாயம்னா அநியாயம் ஓப்பனாக சொல்லிடுங்க, ரெக்கார்ட் ஆகும். அநியாயம் இல்லை நியாயம் 2 சொல்லுங்கள். ரைட்டு தப்பு அதையும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஒரு பேப்பரில் கொடுத்தோம்னா, ஏற்கனவே அரசில் வேலை பார்த்தவன் 30 வருஷம், அதோட நிலைமை என்ன ஆகும்? சிஎம் செல்னு ஒன்று வச்சுருப்பாங்க. பயங்கரமாக சிஎம் செல்லுக்கு பேப்பர் போகும். பேப்பர் போனால் பெரிய பெருமையாக இருக்கும். 60,000 பெட்டிஷனை நாங்கள் பார்த்தோம்னு சொல்லிக்கிடுவார் ஒரு தலைவர். அது கடைசியில் ஏடுக்கு வரும். இங்கே வரும் போலீஸ் ஸ்டேஷன். எங்கே அட்டுழியம் நினைச்சோ அங்கே தான். இதுதான் பெரிய ரகசியம். இது யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அப்படியே சுற்றி வந்தவொடனே அவனுக்கு எங்கே பெட்டிஷன் போட்டாலும் இங்கே தான்டா வந்தாகணும் அப்படின்னு. இது மாதிரிலாம் இருக்கிறதுனால நான் வாய்ஸ் ரெக்கார்டோடவே கொடுத்தேன். வாய்ஸ் மூலமாக பேசிய படிக்க மாட்டாங்க, நேரம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. உழைக்கிறது இல்லை. அப்போ நம்ம கொடுக்க போகும்போது 35 லட்சம் தெய்வ விக்கிரங்களை இல்லை, 3.5 லட்சம் தெய்வ விக்கிரங்களை, உலோக விக்கிரங்கள், அதை பஞ்சலோக சார் பின்னாடி பேசுறது நிப்பாட்ட சொல்லுவோம். 3.5 லட்சத்தை ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க.
பழசுதான். என்ன சொல்றோம்? குழந்தை இருக்கு, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, குழந்தை பிறந்திருக்கு. ஆனா குழந்தைய நீங்க எப்படி அனாதைன்னு சொல்ல முடியும்? காரணம் காணா போயிடுச்சு. என்ன கேட்பாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல? பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. பர்த் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுக்க முடியல, அந்த குழந்தை அனாதைன்னு சொல்ல முடியுமா? அனாதைன்னு சொல்றாங்க. அப்படித்தான் தெய்வ விக்கிரகங்கள் அப்படி இருக்கு. ஆனா சட்டப்படி ஒவ்வொரு தெய்வ விக்கிரகம் ஜூரிஸ்டிக் பர்சன் சொல்றாங்க. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட்ல அதை ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டா பர்த் சர்டிஃபிகேட் கிடைச்சிடும் குழந்தைக்கு. குழந்தை கிடைச்சிச்சுன்னா திருப்பி அதை அப்பா அம்மாட்ட சேர்த்துடலாம் அப்படின்றாங்க. அது சேர்க்க வேணான்னு அவங்க நினைக்கிறாங்களோ ஒரு சந்தேகத்தை ஆளுமையா இருக்கு. இது உங்களுக்கெல்லாம் பொதுவாக நீங்க பேசுங்க. நல்லது கேட்டு பல மதத்தில் இருக்கிறீங்க. நீங்க மற்ற மதத்தை பத்தி பேசக்கூடாது. மற்ற மதத்தை பத்தி நான் பேசவே கிடையாது, எட்டி கூட பார்க்க மாட்டேன். ஆனா நீங்க கொஞ்சம் கருத்தை சொல்லுங்க. பிற மதத்தில் இருந்தா கூட நீங்க கருத்தை சொல்லுங்க. 3,50,000 தெய்வ விக்கிரகங்களை சட்டம் இருக்கு. AAT ஆக்ட் இருக்கு, ஆன்டிக்விட்டி அண்ட் ஆல்ட்ரேஷன்ஸ் ஆக்ட் இருக்கு. இந்திய தொல்லியல் அண்ட் ஆல்ட்ரேஷன் பொக்கிஷ பொருள் சட்டம் 1972 கொண்டாடப்பட்டிருக்கு. அதன் பிரகாரம் 100 வயதுக்கு மேற்பட்டவைகள் எல்லாமே ஆன்டிக்விட்டின்னு சொல்றாங்க. ஆனா இது 100 வருஷம் இல்லை, 1900 கடைசியில் சொல்றதுல 870 வச்சிருக்காங்க. 870 யார் இருந்தாங்கன்னா முதல் இந்த சோழ பேரரசு ஆரம்பிச்சிருக்க அடிக்கோல் போட்டவன் யாருன்னா விஜயாலய சோழ தேவன் ஒருத்தர் இருப்பான். அவருடைய மகன் ஆதித்ய தேவர்ல கட்டப்பட்ட கோயில். அந்த கோயிலில் இருக்கிற தெய்வ விக்கிரகங்கள் இப்போ திருவெண்காடு கோயிலுக்கு போறோம். அங்க பாத்தீங்கன்னா பேசலாமா சார்? இல்ல, திருவெண்காடு கோயிலுக்கு போறோம். போன போது ரெக்கார்ட்ஸை படிச்சு பார்க்குற ஒரு ரெக்கார்டு அங்கே இல்லை. அர்ச்சகர்கள்ட்ட கேட்டு பார்க்குறேன், சார் பின்னாடி யாரோ பேசிக்கிட்டு இருக்க, நிப்பாட்டு சொல்லுங்க சார். ஸோ இதனால அந்த கோயிலுக்கு போகிறோம். அப்போ ரெக்கார்ட்ஸை பார்க்குறேன், கூகுளில் பார்க்குறேன், எல்லாமே இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அப்போ நான் ஒரு துறையில் இருந்தேன் இல்லையா, 30 வருஷம் இருந்தனால அது எனக்கு ஒரு ஒரு வசதியாகி போச்சு. அப்போ கிண்டி கிழங்கு எடுக்க போது இப்போ மெட்டீரியல்ஸ்லாம் நிறைய நான் கலெக்ட் பண்ணேன். அந்த பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகும்போது பார்த்தா, பேசலாமா சார்? சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி, சுதந்திர இந்தியாவுக்கு பின்னாடி, ரொம்ப லாங்காக போகிறேன்னு நினைக்க வேண்டாம், வேறு வழி இல்லை. முன்னாடி இருக்கு, பின்னாடி இருக்கு. சுதந்திரம் 47 கிடைச்சிருக்கு இல்லையா, நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சி, வீக்கெண்ட் ஃபார்ம் ஆஃப் இண்டிபெண்டன்ட். அது பலவீனமான ஒரு சுதந்திரம் ஒன்று கிடைச்சிச்சு நம்மளுக்கு. அது 1925 பகைவர்கள்லாம் இருந்தோம். நம்ம எந்த பகைவர்கள் இருக்கோம்? பகைவர்கள் யார் நம்மளுக்கு? பிரிட்டிஷ் பகைவர்கள் இருந்தாங்க. அவங்க தான் நம்மளை ஆட்சி பண்ணாங்க. அவங்கள்ட்ட கேட்க போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்டா, அவங்கள்ட்ட அந்த கோயிலில் நோண்டுறாங்க. நீங்க கேள்வி கேட்கலாம் சார், தயவுசெய்து. உள்ள நோண்டி பார்க்குறாங்க கோயிலுக்குள்ள. எந்த கோயிலில்? அதே கோயிலில் நோண்டுறாங்க. அதே கோயில் எந்த கோயில்? சிவன் கோயில். அந்த சிவன் கோயிலுக்கு என்ன பேரு அப்படின்னா 2 பேர் இருக்கு. ஒன்று கல்வெட்டில் ஒரு பேர் இருக்கு. அப்படின்னா கோயிலை கட்ட போகும்போது அந்த கோயிலுக்கு வந்து ஆதி சிதம்பரம் சொல்றாங்க. அப்படின்னா சிதம்பரத்துக்கு முந்தைய கோயில் யாருக்கும் தெரியாது. இவர் அங்கே தான் பிறக்கிறார். வாங்க சார், வணக்கம் மிஸ்டர் ராஜாராம். அப்போ அந்த ஆதி சிதம்பரம் அதை சொல்றாங்க. அதுக்கடுத்து பட்டினத்தார் இருக்கார் இல்லையா, அவர் தான் அங்கே பிறந்தார். பூம்புகாரில் பிறந்தார், 2 கிலோமீட்டர். அதனால அவருக்கு பேர் என்ன சொல்றாங்க? திருவெண்காடார், திருவெண்காடார் சொல்றாங்க. சிறு தொண்டர் இருக்கா, அவருடைய மனைவி அங்க பிறந்தனால திருவெண்காட்டு நங்கைன்னு பேரெல்லாம் இருக்கு. அப்ப இருக்க போகும்போது அதோட பேர் வந்து திருவெண்காட்டு உடையார் மகாதேவர் அப்படின்னு, திருவெண்காட்டு உடையார் அப்படின்னு இருக்கு ஒரு கோயில். 1070க்கு பிறகு அது வந்து நான் சொல்றதுன்னா 650. எப்படின்னா அப்பர் கோயிலுக்கு போயிருக்காரு. அப்பரோட வயது வந்து 600 650 அப்ப அந்த வருஷத்துல கோயில போய் இருந்தா தான் அந்த கோயில் இல்லைன்னா பாடிருக்க முடியாது. அவரு திருவாசகத்தில் இது தேவாரத்தில் இருக்கு, அவர் பார்த்துருக்கார். ஆனா கருவறை 2000க்கு முன்னாடி கட்டப்பட்டது. அது நீங்க ஏத்துக்கிட மாட்டீங்க. அதுக்கு வேண்டிய ஆதாரம் இன்ன வரைக்கும் எனக்கு கிடைக்கல. சங்க காலத்தில் கட்டப்பட்டது சொல்றாங்க. அதுக்கு ஆதி சிதம்பரம் சொல்றாங்க கல்வெட்டில். ஸோ இதை ஆர்கியாலஜிஸ்ட் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்காரங்க இருக்காங்க. 5 கோடி ரூபாய் கொடுக்குறீங்க அவங்களுக்கு. ஒரு மாசத்துக்கு 500 கோடி ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 500 கோடி நீங்க கொடுக்கணும். மிக மிக முக்கியமான துறை அந்த துறை தான். அறநிலைத்துறை கிடையவே கிடையாது. அறநிலைத்துறை அவங்களுடைய அதிகாரத்தை திருடி வச்சிருக்க துறை. யாரோ துறை அறநிலை திருடுனா அவங்களை யாரோ அட்டாக் பண்ணா அவங்க விருப்பப்படுறாங்க. சார் நான் என்னுடைய அட்டாக் பண்ணி என்னோட நோக்கம். அப்போ மனநிலைமை அப்படி இருக்கு அவங்களுக்கு. எந்த அளவுக்கு இருக்கு கொஞ்சம் பேசி முடிச்சுக்கிறேன். நீங்க நிறைய கேட்க போறீங்க, நல்ல பதில் சொல்றேன். என்ன வேணாலும் கேள்வி கேளுங்க, கொஞ்சம் அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்வி இல்லாம கேளுங்க. அப்போ உள்ள அந்த 1925 நோண்டுறாங்க. கோயிலுக்குள்ளேயே எடுத்துருக்காங்க. கோயிலுக்குள்ளேயே தெய்வ விக்கிரகங்கள் எடுக்கிறாங்க. கோயிலுக்குள்ளே தெய்வ விக்கிரகங்கள் எடுக்க போகும்போது அப்ப இருக்கக்கூடிய ஆங்கில பகைவர்கள்ட்ட போய் இவங்க கேச்சு, யாரு இந்த துறவிகள், இவங்க மாதிரி துறவிகள்லாம் சண்டை போடுறாங்க. சிவனடியார்கள் காலில் போய் விழுந்து கெஞ்சி கேட்டு அதை திருப்பி வாங்கிடுறாங்க. வெற்றிகரமா வாங்கி அதே கோயிலில் உள்ள வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கு, அதுக்கு திருவிழா நடக்குது. எத்தனை சிலைகள் சார்? அது 8 சார். கொஞ்சம் தப்பா இருக்கலாம், 9 10 இருக்கலாம். ஆனா உண்மை எடுத்தது உண்மை, வருடம் உண்மை. தெய்வத்தின் சத்தியம். விளக்கு இங்க வைக்க வேணாமா? ஒரு விளக்கு வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். விளக்கு எடுத்துருவாங்க சார், ஒரு குட்டி விளக்கு எடுத்துருவாங்க போய் நேரம். அது என்ன நல்லா கவனிக்க, இது சத்தியம், நல்லா கவனிக்கலாம். இதை நீங்க என்ன பிடிக்கலாம் கழுத்துல. யாராவது ஒரு பிரச்சக்காரங்க
வேறுபட்ட தகவல் தவறாக சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இன்னைக்கு இல்லைன்னா கூட இன்னொரு மீட்டிங்கில் கேளுங்க. அதர்வைஸ் கிவ் இட் டு மை மெயில். என்னோட மெயிலுக்கு கொடுங்க. என்னோட நம்பர் 9600434442 இதில் கேளுங்க. அதுக்காகத்தான் ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல் உங்கள்கிட்ட பேசுகிறேன். 8 சிலை எடுக்கிறாங்க, அது சண்டை போட்டு அவங்க வாங்கிடுறாங்க. அதுக்கடுத்து சுதந்திரம் கிடைச்சிருச்சு. சுதந்திரம் கிடைச்ச பிறகு 1951 அதே கோயிலில் கிடைக்குது. அதை மட்டும் என்னால் என்ன சொல்ல முடியும், கோயிலில் மட்டும் இல்லாமல் கோயிலோட வெளிப்பிரகாரம் இருக்கு இல்லையா, அங்கேயும் எடுத்துருக்கு. வெளிப்பிரகாரத்துலையும் கொஞ்சம் எடுத்திருக்காங்க. அதை சண்டை போடுறாங்க சார். சண்டை போட போகும்போது அங்கே ஒரு பிரச்சனை வருது. எப்படின்னா, இப்போ நான் இருக்கேன் இல்லையா, முன்னாடி ஒரு சர்வீஸில் இருந்தேன்ல, நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இப்போ என்ன சொல்லுவாங்க, சும்மா பொன்மாணிக்க சொல்ல மாட்டார். பொன்மாணிக்கல் ஐபிஎஸ், கருப்பண்ண ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாமே பேர் இல்லையா, அது ஒரு பரீட்சை. பொன்மாணிக்கவல் எஸ்எஸ்எல்சி, பொன்மாணிக்கவல் நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏஎஸ் ஐபிஎஸ் வேலை வச்சு தான் அதில் மரியாதை வழியாக சர்வீஸுங்கிறது நுழைவுத் தேர்வு தான். அதை வச்சு 30 வருஷத்துக்கு கூத்தடிக்க முடியாது. நான் சொல்ல நியாயம் இருக்காது. அப்போ என்ன பண்ணிட்டா, அவங்க விரட்டி பகைவர்கிட்ட ஜெயிக்கிறான், இவங்ககிட்ட ஜெயிக்க முடியலை. அப்போ இருக்கிற கவர்மெண்ட் யாரும் நீங்கள் தான் பார்க்கணும். ப்ராபபிளி காங்கிரஸ் கவர்மெண்ட். அவங்க அடிக்கிறாங்க, அடிச்சு என்ன செய்யறாங்க, திருப்பி கோயிலில் கொண்டு போய் வச்சு. எந்த கோயிலில் வச்சிருக்காங்கன்னா, இங்கேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கு. எந்த ஊர் சார்? கோயிலில் வைக்கல சார், கலைக்கூடத்தில் வைக்கிறாங்க. கலைக்கூடத்தில் எங்க வைக்கிற? தஞ்சாவூர் கலைக்கூடத்தில் வைக்கிறாங்க. திருவெண்காட்டு தெய்வ விக்கிரகங்கள் எல்லாம் எங்க இருக்கு? தஞ்சாவூர் கலைக்கூடத்தில் வச்சிருக்காங்க. நீங்க என்ன கேள்வி கேட்கும்போது கடைசியில் உங்களை கேள்வி கேட்பேன். சாமிக்கு போகிறதால நியாயம் இல்லைங்கிறது முன்னாடி போய் நின்று சொல்லிடுங்க. உள்ளாடி மூஞ்சி டிவியில் விடும். எல்லாரும் சொல்லணும். அப்போதான் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கு சார். இந்த தொழிலில் நான் போகிறதா வேணாம். இவங்க எல்லாருமே எனக்கு வந்து ஆமான்ற அப்படி இல்லை. நீங்கள் கொஞ்சம் குதற கோஷ்டி இல்லையா, 2 சைடு இல்லாத ஆளுங்க இருக்கு. டிஎம்கே டிவி, ஏடிஎம்கே டிவிலாம் தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அவங்க தோத்துறாது இருக்கு. இன்னொரு கொஞ்சம் தெய்வ விக்கிரகங்கள் எங்கே இருக்கு? மெட்ராஸில் இருக்கக்கூடிய மியூசியத்தில் இருக்கு. அன்னைக்கு மெட்ராஸ் மியூசியம் சொல்ல, இன்னைக்கு சென்னை கவர்மெண்ட் மியூசியம். சார் கொண்டாடு சார், தயவு செய்து வைங்க. பின்னாடி இங்க வைங்க, சீக்கிரம் வைங்க. இதை எடுத்துருங்க சார், நான் காட்டுறேன். நீங்க வைக்கலாம், இங்க வைங்க, இங்க வைங்க சார். வைங்க சார். ரைட், ஓகே சார். நல்லா கவனிங்க. ஆத்தென்டிகேஷன் உங்களுக்கு நீங்க கேட்க வேண்டாம். இதுக்கு வேண்டிய பாவத்தை நான் எடுத்துக்கிடுவேன். ஏன்னா பிரஸ்ங்கிறது எல்லாரும் பேசுற அரசியல்வாதி மாதிரி பேசிட்டோம்னா உங்களுக்கு 1008 பிரச்சனை. பொய்யெல்லாம் உள்ள தள்ளி விட்டுறாங்க. அதை நீங்க வெரிஃபை பண்ணணும். எந்த வெரிஃபை பண்ண வேண்டாம். சரிதானா? ரைட். இப்போ அந்த 1951 ஒரு பேட்ச் ஆஃப் சிலை எடுக்கிறாங்க. அதுல முக்கியமான சிலை வந்து அர்த்தநாரீஸ்வரர். அர்த்தநாரீஸ்வரர் சார், ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல. ஒரு நம்மளுடைய சைவத்தில் ஒரு ஐடியா, ஒரு பிலாசபி. அது அந்த செல்றது ஆணும் ஒன்றும் ஒரே ஆள். இப்போ நம்மளுக்கு பிரஸ்ட் இருக்கு, பெருசாக வராது. நம்மளுக்கு சமாச்சாரம் இருக்கு, இப்படி ஆண் உறுப்புகள் இருக்கு, அவங்களுக்கு வேற. 2 ஒன்றா சேர்த்து வர்றது தான் ஆண்ட்ரோகைனஸ் ஃபார்ம். நம்ம வளர்க்குற எங்களுடைய இதில் இருக்கு. ஸோ இதை நாங்கள் கும்பிடுறோம். அதுக்கு அடுத்தது அதே கோயிலில் மகேஸ்வரின்னு சொல்லி அந்த கோயில் எடுக்கப்பட்ட தெய்வ விக்கிரகம் அது அங்கே இருக்கு. நல்ல கவனிக்கணும். அர்த்தநாரீஸ்வர், மகேஸ்வரன், இந்த 2 தெய்வ விக்கிரமும் அங்கே இருக்கு. எங்க இருக்கு? மெட்ராஸ்ல, சென்னையில காட்சி பொருளா வச்சு மாசம் டெய்லி காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அதே அர்த்தநாரீஸ்வரர் கோயில வச்சு தெய்வத்தை கும்பிட்டு இருக்காங்க. ஆனா எக்கச்சக்கமான இந்து இயக்கங்கள் இருக்கு, எக்கச்சக்கமான துறவிகள் இருக்காங்க. அப்புறம் தஞ்சாவூர் ஆர்ட் கேலரியில போனீங்கன்னா ஒரு நடராஜர் சிலையை வச்சிருக்கிறதாக யாரோ ஒரு அம்மா இருந்தாங்கல்ல, இந்த இருக்கா பின்னாடி, உங்க பேர் என்னமா? சிவலட்சுமி. இவங்க அந்த கோஷ்டியோட சிவன் டீமோட உள்ள போயிருக்காங்க. உள்ள போயிட்டு அங்கேருந்து என்கிட்ட போன்ல பேசினாங்க. ஐயா, இந்த நடராஜர் சிலையில என்ன எழுதி இருக்கு, எங்களால் படிக்க முடியல. எனக்கு ஏற்கனவே அங்கே தெரியும். ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு அந்த தஞ்சாவூர் ஆர்ட் கேலரி ரைடு பண்ணேன்னு தெரியுமா உங்களுக்கு? ரைடு பண்ணி அங்கேருந்தே தெய்வ விக்கிரகத்தை எங்கே கொண்டு வந்தேன். அந்த ரைடு பண்ணி இருங்க சார், கொஞ்சம் பேசு, நான் சண்டைப்படாது. நல்லா இருக்கு சார், நீங்கள் அப்படி இருக்கு. ரைட் சார், ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே. அப்போ அங்கேருந்து கொண்டாந்துதான் சார். அதை கொண்டாந்து பஞ்சவன் மாதேவடிகள் சொல்லி ராஜராஜனுடைய 5வது மனைவி, பழுவேற்ற தேவர் வகையில் பிறந்தவ. அவ கொடுத்துருக்க திருப்புராந்தகரை வெட்டியிருப்பாங்க. வெட்டியிருக்காங்கன்னா திருட்டு பசங்கன்னு அர்த்தம். வெட்டுறது வேற, அறுக்கிறது வேற, உடையிறது வேற. அடுத்தது அதை சந்தேகப்பட்டோம். யார் கஸ்டடியில் இருக்குன்னு நான் சொல்ல விரும்பலை. இப்போ எங்கேயோ ஓடி போயிடும். ஸோ ஒருத்தங்க கஸ்டடியில் ட்ரஸ்டியாக வச்சிருக்க போகும்போது ஏதோ திருட்டு நடக்கும்போது கிஃப்டாக கொடுத்துட்றாங்க. இங்கே வந்துடுது. இது தெரிஞ்ச பிறகு நோண்டி நான் வாரண்ட்டை வாங்கிட்டு வந்து வெளிநாட்டில் எப்படி கொண்டாந்தோம் அதே மாதிரி பறிச்சு கொண்டாந்து உள்ள வச்சுட்டு. ஆனால் ராஜராஜன் சோழன் அவருடைய மனைவி லோகமாதேவி சிலையை கோயிலில் வச்சுட்டேன். இந்த சிலையும் கொண்டு வந்து கோர்ட்டில் வச்சிருக்கேன். அதை கொண்டு வந்து கோர்ட்டில் வைக்க வேணாமா? எங்கே கொண்டு கோர்ட்டில் இருக்கிறது கோயிலில் வைக்கணுமா இல்லையா? அப்போ பழைய ஏ பார்ட்டி, பழைய ஆள் யாருன்னு தெரியும், ஏ பார்ட்டி பி பார்ட்டி. இப்போ இருக்கிற 2 பேரும் தூங்குறாங்க. கேட்டா நாங்க 6000 கோயிலுக்கு என்ன செய்யறாங்க, கும்பாபிஷேகம் பண்ணா. கும்பாபிஷேகம் தலையில வச்சு ஊத்திக்க. கும்ப அபிஷேகம் யார் பண்றது?
கும்பங்கிறது அந்த அந்த ஃபைனல் செரிமனி ஓடத்துக்கு திருமூலாட்டு அதை மட்டும்தான் HRNC பண்ண முடியும். அதுக்கு சம்பந்தப்பட்ட புனரமைப்பு வேலைகளை உனக்கு அருகதே கிடையாது உனக்கு. யாருக்கு? அறநிலையத்துறைக்கு. என்ன காரணம்னா நீ அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் பண்ணணும். மண்டு துறை அதை பண்ணி எடுத்து உள்ள போடுது. யார் பண்ண? ஏற்கனவே அரசாங்கத்தில் ஒரு துறை இருக்கு. எந்த துறை? தொல்லியல் துறைன்னு ஒரு துறை இருக்கு. அது ஒரு உங்கள்கிட்ட வேலை பார்த்த ஒரு நல்ல நேர்மையான ஒரு IAS ஆஃபீஸர் எனக்கு சொல்லுவார். IAS எல்லாம் அதிகாரி. அவர் உதயச்சந்திரன் அவர் இருக்கார். அவருக்கு வேலை தெரியும். இங்க போட்டா வேலை பார்க்குறாரு, அங்க போட்டா வேலை பார்க்க மாட்டாரா? அங்கேயும் வேலை பார்க்கணுமா இல்லையா? அவரு வேலை பார்த்து நோண்டி எடுக்கணுமா இல்லையா? அவன் இதே இருந்தா என்ன அர்த்தம்? திறமை எல்லா இடத்துலையும் காட்டணும். திறமை சாகர வரைக்கும் காட்டணும். திறமையை பம்பரம் உடுகிற வரைக்கும் திறமையை காட்டணும். அந்த திறமை பொது நலனுக்காக இருக்கணும். சமூக சம்பந்தப்பட்டதாக இருக்கணும். அவங்க மதத்துக்கு அவங்கவுங்க உழைக்கணும். இதுதான் அர்த்தம். ரைட்டா சார்? இப்போ அந்த தெய்வ விக்கிரகம் இங்கே இருக்கு. அந்த நடராஜர் தெய்வ விக்கிரகத்தில் கீழே எழுதியிருக்கு சார். என்ன எழுதியிருக்கு? அந்த கல்வெட்டில் இருக்கிறத கேட்குறாங்க. இந்த மேடமும் வீட்டுக்காரரும் கேட்டார். திரு சிவ கருணாமூர்த்தின்னு. அப்போ கேட்கும் போது என்ன எழுதியிருக்குன்னா, நான் படிச்சிருக்கேன். ஸ்வஸ்டி ஸ்ரீ அந்த இதில் எழுதியிருக்கு. கல்வெட்டில் இல்லை, மெட்டலில் எழுதியிருக்கு. ஸ்வஸ்டி ஸ்ரீ. அதுக்கடுத்தது அபயநிதி அபயநிதி. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அபயநிதி ஆபரண நாயகர் ஸ்ரீ அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த சிலையை யாரு கொடுத்தா அப்படின்னா, தஞ்சாவூர்னு சொல்ல பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் கோயில் தவறா சொல்லுவீங்க. உங்க பிரசுதி தவறா சொல்றீங்க. வரலாற்று ஆதிக்கிறதுக்கு வேணும்னே தவறா சொல்றாங்க. பிரகதீஸ்வரர் கோயில் பாக. அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, பெருவுடையார் கோயில். அப்படிலாம் பேரே இல்லை. அந்த பேர்ல அபிஷேகமே நடக்கலாம். அது 1000 வருஷத்துக்கு பிறகு வந்த பேர். அந்த கோயில்ல ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம். அந்த கோயிலுக்கு பேரு ராஜராஜேஸ்வரம். உள்ள இருக்கிற ஐயாவுக்கு பேரு, மூலவருக்கு பேரு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரமுடைய மகாதேவர் அல்லது பரமசாமின்னு ஒரு வார்த்தை வருது. கல்வெட்டுல ஹூல்ச்சின் பெரிய ரகசியம் நீங்க படிக்கலாம். ஹூல்ச்சின் ஒரு ஜெர்மன் என்ஜினியர். அவர் தான் அதை கண்டுபிடிச்சவரு. சோழர்கள் தான் கோயிலை கட்டினா கண்டுபிடிச்சு இங்கே ஓடி போயிடுச்சார். திருவெண்காடு வரப்போகும்போது இங்கேயும் சிலருக்கு அங்கேயும் தெய்வ விக்கிரகம் இருக்கு. இவர்கள் எல்லாமே கேஷுவலா நோண்ட போகும்போது கோயிலுக்கு வெளியவா எடுக்கப்பட்டது. 100 கிலோமீட்டர் இல்ல, 50 கிலோமீட்டர் எடுக்கப்பட்டவைகள் அல்ல. ரெண்டாவது, இவர்கள் உள்ள புதைச்சி வைக்க போகும்போது அதை புறக்கணிக்கப்பட்டதுன்னு கவர்மெண்ட் சொல்லுது. அப்படின்னா புத்தி குன்றியவர்கள், அறிவு குன்றியவர்கள். உள்ள என்ன இருக்கு? மண்டவோடுக்குள்ள என்ன இருக்கு? வெள்ளையா இருக்கு. வெள்ளை வேலை பார்த்தா அதுக்கு மதி, வேலை பார்க்கல மதியற்றவன். அந்த மதியற்றவன் என்ன சொல்றாங்க? அந்த காலத்துல 1959 51 பேரெல்லாம் சொல்லிடுவேன், செத்துப்புட்டான். இருந்தாலும் சொல்ற பழனிவேலு IAS. கொச்ச வார்த்தையெல்லாம் வருது, எடுத்து பேசக்கூடாது, நாகரிகம் தடுக்குது. அவர் என்ன செய்யறாரு? உலகத்தில் உள்ள ஆர்ட் குணாசீரன கலை எக்ஸ்பர்ட்ஸுக்கெல்லாம் விருது படைக்கிறதுக்கான ஏன் தாயாரை செய்யுங்க, தாயாரோட கூட பிறந்த சித்தியை செய்யுங்க, உங்களுக்கு பிறந்த பெண் குழந்தைய போட்டோ எடுத்து செய்யுங்க, சிலையை செஞ்சு செய்யுங்க. எங்க தெய்வத்தை செய்ய முடியுமா? அப்ப இவங்களை கேட்டேன், துறவிகள் எல்லாம் கேட்டேன். என்னுடைய தாயாரை செஞ்சா கடுமையா பேசுறேன், கேட்டு பாரு. அந்த வார்த்தையை நான் பேசல, நீங்க சொல்ல எடுத்தீங்கன்னா எடுத்துருக்கலாம், யாரோ எடுத்திருப்பாங்க. அப்ப கடுமையா சொன்னேன். கடாசியில் இருக்கக்கூடிய வயிற்ற கழிச்சு உள்ள சிசுவை எடுத்து நாங்கள் கொள்ளக்கூடிய வகையை நான் வந்து கொள்வேன். தெய்வம் மண்ணுனா சோறு சாப்பிட்ற மண்ணு, அந்த மண்ணுக்கு ஒரு கொலை தகுன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பொண்ணுக்கு ஒரு கொலைன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வழிபாடு அந்த நாட்டில் உங்களுக்கு தெரியாம படிச்சு சொல்றது. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பொண்ணுன்னா கூட பிறந்த இல்லை, அவ என்னை பெத்தவன், நான் பெத்தவன். மனைவி வராது, மனைவி ஊற விட்டாள், அவங்களுக்கு அவ பாப்பா, அதுக்கு கூட தகுன்றான். ஆனால் எல்லாத்துக்கும் ஒன்று தான். பெரிய பெண்கள், தமிழ் பெண்கள் என்ன சொல்றாங்க? மூத்த குடியில் பிறந்த கலடுங்க படைச்ச பரமசாமிக்கு பல வடிவம் பண்றான் அப்படின்னா சமுதாயத்தை காப்பாற்றுறான்னு அர்த்தம். கொலைக்கு நீங்க போய் கொச்சத்தனமா அதில் போய் சொல்லக்கூடாது. சமுதாயத்தை காப்பாற்ற வந்த பல வழியா பண்றான். அப்படிப்பட்ட தெய்வ விக்கிரங்களை பாதுகாப்பா ஆட்டோமேட்டிக் ரூல்ஸ் பிரகாரம் போச்சு வைக்கிறாங்க. பொண்ணுக்கு பெண்ணு ஒன்னா வச்சிருக்காங்க. வச்சுட்டு எப்படின்னு சொல்றாங்க, ஐயோ படையெடுப்பு வந்துருச்சு, வேற ஆளுங்க வர்றாங்க, உடைச்சிட்டு போயிடுவாங்க, என்னை மன்னிச்சுக்கோ, பூஜையெல்லாம் பண்ணி உள்ள வைக்கிறேன், இந்த டேஞ்சர் அபாயம் போன பிறகு உன்னை வெளியே எடுத்துக்கிறேன், அது வரைக்கும் குடத்தையும் தர்மையை வச்சு கூப்பிட்டுக்கிறேன்னு உள்ள வச்சிருக்கேன். அப்படின்னா உள்ள பதைக்கப்பட்டவர்கள் எல்லாமே மூலவர்களுக்கு ஈக்குவலானவர், மூலவ மூர்த்திக்கு ஈக்குவலானவர். மூலவ மூர்த்தி கோயிலை விட்டு வெளியே வர மாட்டார், ஏன்னா பெர்மனண்டா ஸ்டோன்ல இருப்பார். இவங்க மெட்டல்ல செய்யப்பட்டதுனால வெளியில வந்து கும்பிடுவா. அப்ப வெளியில கும்பிடும் போது இதை பொலிட்டிசைஸ் பண்ணிட வேண்டாம், டெமோக்ரட்டைசிங் தி வர்ஷிப் அப்படின்னு நான் எப்படின்னா எல்லாரும் சாமி கும்பிடலாம். சில மறுக்க முடியாத உண்மைகள்லாம் இருக்கு, அவமானப்படுறேன் நான், அதுலாம் இல்லை, அதுக்குள்ள போக விரும்பல. சில இடங்கள்ல சில பேர் கோயிலுக்குள்ள போகக்கூடாது இருந்தாலும் உண்மை. ஆமா, அந்த காலத்துல இருந்தது உண்மை. அந்த அநியாய அட்டூழியெல்லாம் நடந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா அப்ப இருக்க போகும்போது தெய்வ விக்கிரகங்கள் வெளியே வந்துச்சு. வெளியே வரும்போது யார் யாரு கால் முடியாதவங்க, பெண்கள், எந்த பீரியட்ல பார்க்க முடியுமோ அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு பேர் தான்
ஜனநாயகம் பற்றி ஆண்டவன் டு சி அண்ட் டு பி சீ அப்படின்னா ஆண்டவன் எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஆண்டவன் அடியார்களால் பார்க்கப்படுகிறார். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த உற்சவ திருவிழா நடக்க போகும்போது இப்படி வர போகும்போது பார்த்தீங்கன்னா ஏத்தாப்புல கண்ணாடி வச்சிருப்போம். யாருக்கும் தெரியுமா? ஒரு ஆள் சொல்ல மாட்டாங்க. பிரஸுக்கு அவங்க சொல்றதே இல்லை. ஐயா உட்காந்துருப்பார், ஏத்தாப்புல கண்ணாடி இருக்கும். கண்ணாடி வச்சுட்டு அதில் சீப்பு வச்சிருப்பாங்க. என்னன்னா ஆண்டவன் அதை பார்த்துக்கிறாராம், ப்ராப்பராக இருக்கிறானா இல்லையா. இப்படியெல்லாம் கொண்டாடி ஆண்டவனை அழகுபடுத்தி வெளியே கொண்டு வர்றான். எப்படின்னா எல்லாரும் இப்போ நீங்கள் விழாவில் கலந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிறேன், இருங்க வளர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய தங்கையை சிவங்கையில் கட்டி கொடுத்துருப்பீங்க. திருவிழா நடக்கும், எல்லாம் வந்துருங்க அப்படின்னு. உங்கள் மாப்பிள்ளை இப்படி எல்லாம் சட்டி போட்டு எல்லாம் வந்துருவாங்க. அவங்களுக்கு நீ சட்ட துணியெல்லாம் எடுத்து கொடுக்கணும், கோழி வெட்டணும், எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும். அந்த திருவிழா மதுரையில் நடக்கலையா? ஸோ இது மாதிரி திருவிழா, கள்ளழக திருவிழா 10 நாள் நடக்கும். நீங்கள் அங்கே போகும்போது உங்களுடைய மச்சினை உங்களுக்கு பண்ணணும். அது எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திருவிழாக்களை இருக்குது. காட்சி பொருளாக வச்சிருக்கு. இதே 35 தெய்வ விக்கிரகம் இப்போ தான் சார் பிரஸுக்கு முக்கியமானது. இதில் என்ன சார் பெரிய கிழிச்சில் போறீங்க அப்படிங்கிற அதுக்கு இதே 35 தெய்வ விக்கிரகம் லண்டன் ஆல்பர்ட் அண்ட் விக்டோரியா அண்ட் ஆல்பர்ட் மியூசியம் B&M அந்த மியூசியத்தில் வச்சிருக்கலாம். அந்த மியூசியத்தில் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்ட தெய்வ விக்கிரகங்கள் தமிழ்நாட்டிலேருந்து அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். 100க்கு 100 விக்கிரகங்களும் கொள்ளையடிக்கப்பட்டவைகள், 100க்கு 100 கொள்ளையடிக்கப்பட்டவைகள். ஆனால் உறவோடு இருப்பா. இப்போ இருக்கிற அரசியல் உறவு. எங்க மாதிரி ஆளுகளுக்கு பழங்காலத்து ஆளுகள் என்ன, அந்த குயினை பார்த்தா கொல்லணும், இவன் உயிரோடு இருந்தா அவன் என்னைய கொல்லணும். ஏன்னா பதவியை இழந்தவங்க அந்த காலம். இவங்கெல்லாம் ஊரை ஏமாற்றி இன்னைக்கு டெமோக்ரஸியில் 2000 ரூபாய் டெமோக்ரஸில் வந்த ஆளுங்கனால இப்போ உறவு வச்சுக்கிறாங்க. அது தெய்வத்தை கொண்டு வர முடியறதுக்கு வேண்டிய கட்சி இல்லை. இன்னைக்கு லெவல் 1414 தெய்வ விக்கிரகம் லண்டன்ல, இது வாஷிங்டன் டிசியில் இருக்கு. இவர்கிட்ட சொல்லியிருக்கேன், எங்க இருக்காரு இவர்கிட்ட சொல்லியிருக்கேன். லண்டன்ல வாஷிங்டன் டிசியில் 8 மாசமா அங்க இருக்கு. வயிறு எரியுது. நீங்க எல்லாம் சொல்லுவீங்க ஸ்டேட் கவர்மெண்டே பிடிக்கிறாரு, இவர் ஒரு கட்சிக்கு சார்ந்தவர். இல்ல சார், இப்ப யார சொல்றேன் அந்த கட்சி 1411 தெரியாம சொல்லிட்டேன். 1414 தெய்வ விக்கிரகங்கள். அது இந்தியாவை சேர்ந்தது, இந்தியாவில் கொள்ளையடிக்கப்பட்டது. ஒரே ஆளு கொள்ளையடிக்கிறான், அவன் பேர் தான் சுபாஷ் சந்திர கப்போ. இந்த செய்கலாம் எப்படி சார் உங்களுக்கு தெரியும்னா, நான் 2012 அங்கே அதிகாரியாக இருக்கேன். 2012 இந்த சாரி அந்த மதிப்புக்குரிய அந்த ஹானரபிள் அக்யூஸ்ட் இல்லை அந்த வெளிநாட்டுக்கார அமெரிக்காக்காரனை அவனை நான் பிடிச்சி கொண்டாந்தேன் திருச்சியில். உங்களுக்கெல்லாம் எனக்கெல்லாம் அவங்களெல்லாம் பழகாத ஆள் கிடையாது. என் முகத்தை பார்க்காத ஆள் யாருக்கு மாட்டே உங்களையும் எனக்கு தெரியும். அப்போ பிடிச்சி கொண்டாந்து வச்ச பிறகு விசாரித்து தகவலை கொடுக்க 100 வாரண்ட் அவங்க எக்ஸிட் பண்ணுறாங்க. அப்படி பிடிக்கப்பட்ட தெய்வ விக்கிரகங்கள் எப்போ 2012 எனக்கு என்ன ஆச்சு, 2012 to 2024 10 வருஷம் 2 வருஷம் 12 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கொடுத்துருக்காங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி. அது கொண்டு வரணுமா இல்லையா? பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் என்னடா சேம் சைடு கோல் அடிக்கிறானா, சேம் சைடே இல்லை, எங்க கேப் இருக்கோ கோல் அடிப்பேன். என்ன காரணம்? நேர்மையா தெய்வ விக்கிரகங்களை கொண்டு வர. கும்போணம் இது நாகப்பட்டினம் போறீங்க, அங்க போனீங்கன்னா ஒரே இடத்துல புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரியில் 350 புத்தஸ்ல எடுத்தாங்க, 350 மெட்ராஸ்ல வச்சிருக்கீங்க. இப்போ லண்டன்ல இருந்தா அதை பார்க்கலாம். காரணம் என்ன? அங்க இருக்கிறவங்க அதிகப்படி யாரு வேற மதத்துக்காரங்க. அவங்க அதை பத்தி பார்க்கறதுல நான் தப்பு எப்படி சொல்ல முடியும்? அவங்க கலையை தான் பார்ப்பாங்க. என்ன செஸ்ட்டை பார்ப்பாங்க, பிரஸ்ட்டை பார்ப்பாங்க. என்னடா மெட்டல் எப்படி பண்ணியிருக்காங்க, கொச்சப்பட்ட மாட்டாங்க. அவங்க பார்ப்பா, அது அவங்களுடைய கண்ணோட்டம், அது வேற. அவங்களுக்கு தெய்வம் அப்படி இல்லை, நம்மளுக்கு அப்படி இல்லை. எனக்கு தெய்வம் வேற. அம்மாவை வச்சா இப்படி, ஆண்டவனை வச்சா நான் திருவாசகம் ஓதுவேன், நான் துறவியா இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி உங்களை கேட்கல, அரசாங்கத்தை கேட்கல, பின்னாடி இருக்கிறவங்கள கீழே இருக்கிறவங்கள நான் கேட்டுட்டு தான் அப்ரூவல் வாங்கினேன். அப்ரூவல் கொடுத்தாங்களா சார்? எத்தனை % கொடுத்தாங்க சார்? 100%. இவர் ஒருத்தர் தான் நான் சாவறதுக்கு ரெடியான்னு கேட்டேன். இந்த இடத்துல சாவறேன் அப்படின்ற, சாவே வேணாம் சார் அப்படிலாம் சொல்றாங்க. டிராமா இல்லை சொல்றாரு. சத்தியமா ஒரு ரிட்டையர்ட் போலீஸ்மேன் செத்து முடியும்னு சொல்றாங்களா சார்? அது மாதிரி சொல்றாங்க. அவர்லாம் செஞ்சார். அப்ப இந்த தெய்வ விக்கிரகம் அங்க இருக்கிறதுல தப்பு இல்லை. இப்ப மெட்ராஸ்ல 80% கிறிஸ்தவர்கள் இருக்காங்களா? அடுத்த கேள்வி. எவ்வளவு பேர் மெட்ராஸ்ல 80% வேற மதத்துக்காரங்க இருக்காங்களா? 80%. இப்போ 10% குறைஞ்சிருச்சு. அதை பத்தி யாருமே கன்சர்ன் இல்லை. அது என்னுடைய வேலை இல்லை. அவங்க எல்லாமே சொல்லப்போனால் சைவ வைணவர்கள் அங்க இருக்கா, பௌத்தர்கள் இருக்காங்க, இவங்க ஜெயினர்கள் இருக்கு. மொத்தத்தில் கிட்டத்தட்ட 70-75% இருக்க போகும்போது அங்க போய் காட்சி பொருளா வச்சா, காட்சி பொருளா வைக்கலாம் அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய ஆளெல்லாம் பேசுறாங்க. அதுக்கு தான் நான் வரல. அவங்களெல்லாம் கொண்டாந்து என்கிட்ட நேரடியாக நிப்பாட்டுங்க. ஐ எம் ரெடி டு டாக், ஐ வில் டெஸ்ட்ராய் தட். ஆனால் என்னைய கொண்டு போய் பேப்பரில் இப்போ 1 to 1 பிரத்யேகமாக என்ட்ரி பண்ணிங்கன்னா நான் என்னைய முன்னிலைப்படுத்தி சார் நீங்கள் அப்படி பண்ணீங்க, நீங்கள் என்னைய பிடிச்சி கட்டுப்படுறாங்க. அதுக்காக நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். என்னைய பற்றியில் வேணாம். பேச போகும்போது ஒரே ஒரு வேண்டுகோள், என்னுடைய மூஞ்சியை அப்படியே மார்ஃபிங் பண்ணி மறிச்சிருங்க. கம்ப்ளீட்டாக இன்ட்டு போட்டு மறிச்சுட்டு வாய்ஸை மட்டும் போய் கேட்டு சேர்த்தா போதும். தட்ஸ் ஆல். இது கேட்குறேன்.
இது அவங்க கொடுக்கணுமா இல்லை சிவதாஸ் மீனாவுக்கு போட்டேன். மிஸ்டர் சிவதாஸ் மீனா அவர் பேரை சொல்லு, அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்ட், வாஸ் ஜூனியர், அவர் வயசில் ஜூனியர். அவரை நான் கேட்குறேன், அவர் என்ன செஞ்சாருன்னு அதை வாங்கி வச்சுட்டு என்ன செஞ்சாரு, முன்னாடி சீஃப் மினிஸ்டருக்கே போட்ட மிஸ்டர் ஸ்டாலின் அவருக்கு போட போகும்போது 3,50,000 தெய்வ விக்கிரங்களை வேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு காது முடிக்கிறார். சாராய சம்மந்தப்பட்ட மேட்டர் இல்லை, எனக்கு வயிற்றுல குத்துனதுனால தான் சார் நான் அவரை குத்துறேன், இல்லாட்டி பேசவே மாட்டேன், அவரை பற்றி இன்னொருத்தங்களை பற்றி பேசவே மாட்டேன். என்னுடைய தெய்வ விக்கிரங்களுக்கும் கோயிலுக்கும் பாதுகாப்பு இல்லை, அமைதியாக மக்கு மாதிரி உள்ளே இருந்தால் நான் கேட்பேனா, கேட்க மாட்டேன். என்ன மண்ணாங்கட்டிக்கு இந்த உடலும் உயிரும், என் உயிரும் என் உடலே பகமையில் இருக்க ஏண்டா முட்டாள், காரியம் நடக்க மாட்டேங்குது உயிர் சொல்லுது, பாடி உயிரோடு இருக்க, எனக்கு நானே பகைவனா இருக்கிறேனே, எதுக்கு நான் வாழணும், ஜெயிலு லைஃப் எல்லாம் எனக்கு வேஸ்ட். அப்படிங்கும்போது யாரும் எனக்கு எதிரி இல்லை, எல்லாருமே எதிரியும் கூட. எப்போ எங்களுடைய நோக்கங்கள், நான் ஒவ்வொரு நோக்கத்தையும் கேட்டுட்டு தான் வர்றேன், தனிப்பட்ட முறையில் செய்யலை. இவருக்கு ஆத்தரைசேஷன் கொடுத்து திருச்சி சாப்டருக்கு இவர் இஸ் அ சீஃப், 3 டிஸ்ட்ரிக்ட் சீஃபாக கொடுத்து ஆர்கனைஸ் பண்ணுங்க. நீங்கள் சொன்னீங்களா சார் தலைவர் அப்படின்னு, தலைவர்னா சம்பளம் ஒன்றும் இல்லை சார், பச்சை தண்ணி காலையிலேருந்து எடுக்கலை சார், இவர்கிட்ட டீ எடுக்கலை சார், இன்னும் சாப்பிடலை சார், அப்புறம் என்னுடைய பென்ஷனில் தான் சார் வர்றேன், பெட்ரோல் ஏன் பெட்ரோல் சார், ட்ரஸ்ட் எனக்கு இல்லை சார், ஃபோட்டோ காப்பி நீங்கள் போடாதீங்க சார், ஒன்றும் போடாதீங்க, மூஞ்சி அரைச்சிருங்க சார், கொஞ்சம் கவர்மெண்ட்டில் பேசி லைட்டாக சிலையை வாங்கி கொடுங்க சார், 2000 வாட்டி உங்கள் காலில் விழுகிறேன் சார், அப்படி இல்லாட்டி கேள்வி கேட்கறது உங்களுக்கு யோக்கியது இல்லை சார், கமான் சார், உங்களை தான் சார் சொல்கிறேன். ரைட், இப்படி இருக்க போகும்போது அதுக்கடுத்து 1960 ஒரு பேட்ச் எடுக்கிறாங்க. போர் அடிக்கணும் சார், 1960 ஒரு தெய்வம் சார், இதுக்கே உங்களுக்கு கோபி உங்களை பார்க்க சாரி சார், மன்னிக்கணும், இதுக்கே உங்களுக்கு கோபப்பட்டீங்கன்னா சார் 1961 எடுக்கிறாங்க, அது ஒரு 8 சிலை. அதுக்கு அடுத்தது 1972 எடுக்கிறாங்க, அது 16 தெய்வ விக்கிரங்கள். இவைகள் எல்லாமே காட்சி பொருளாக இருக்கு சார். காட்சி பொருளாக இருந்தால் அதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்க வேணாமா, எடுக்கணும்னு நான் பெட்டிஷன் போட்டேன். யார்கிட்ட, சீஃப் செக்ரட்டரிட்ட. அவர் என்ன பெரிய செக்ரட்டரி, அவர் சிவதாஸ் மீனான்னு பேர் போட்டதுனால அவர் மேல் நம்பிக்கை, ஒருவேளை அப்பா சிவன் பேரை வச்சிருக்கோம், அவர் அது பயங்கரமான ஆளாக இருக்கார். எனக்கு நான் என் முண்டாட்டி மட்டும் நல்லா இருக்கும், முருகா ஈஸ்வரா, மற்ற பிரச்சனை கோயில் அது கவர்மெண்ட்டுக்கு வேண்டாம், வேணாம்பா எனக்கு பென்ஷன் கொடு, ரிட்டையர் ஆன பிறகு அவருக்கு வீட்டுக்கு ஒரு வேலைக்காரன் கொடுக்கணும்னா 10,000 ரூபாய்க்கு நம்ம நேரம், அதுக்கு ரிட்டையர் ஆன சீஃப் செக்ரட்டரி டிஜிபி வீட்டில் ஒரு வேலைக்காரனை கொடுக்கணும், வேலைக்காரனை சாவுன்றேன். இவர் பப்ளிக் சர்வெண்ட், அவனுக்கு பென்ஷன் கொடுத்து தொலையுது இல்லை, பென்ஷன் யாரோட பணம், இவங்களோட பணம் தானே, ஸ்விக்கி பாவம் பரிதாபம் ஆட்டோக்காரங்க அவங்களோட காசுல தானே வருது. 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்களே செத்து போனவனுக்குலாம், ஏதோ மருந்து குடிச்சிச்சா, அவனுக்குலாம் யாரோட காசு. ஸோ ஓகே, இப்போ இந்த 35 தெய்வங்களுக்கு கொடுத்து அவர் இல்லை, இப்போ பர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கு ஹைகோர்ட்டு போவோம். அடுத்தது ஹைகோர்ட்டுக்கு வாழ்க்கையில் போனால் இது நாடா காடா, ஹைகோர்ட்டு தான் தீர்வா, சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் தீர்வா, அரசாங்கம் கிடையாதா, என்ன மண்ணாங்கட்டிக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இந்த மண்ணாங்கட்டிக்கு இருக்கிறோன்னு பதில் சொல்லணும்ல, ஒன்றும் சொல்கிறது தெரிஞ்சு. இது என்னது, நம்ம பழனியில் முருகை ஏற்பாடு எல்லாம் ஜெயிலுக்கு போகிறது ரெடி ஆகணும், அந்த கோயிலில் எல்லாம் எவமே தப்பு பண்ணானோ எல்லாம் ஜெயிலுக்கு போவோம். பர்சனல் நாலேஜ் எனக்கு இருக்கும், அது இருந்தது, விசாரிக்க போகும்போது எல்லாம் முருகன் பேர்லேயே வந்துச்சு. போலீஸ் ஆஃபீஸர்லாம் கையெடுத்து கொண்டு எனக்கு சஸ்பெண்ட் கூட பண்ணுங்க, நான் இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேன், ஓடுனவங்களாம் இருக்காது. கடைசியில் நான் தான் எடுத்துக்கிட்டேன், அந்த கேஸ்லாம் அப்படியே தூங்குது. இதுக்கெல்லாம் செய்யாமல் இப்போ போக அடுத்த கேள்வி, அந்த கோயிலை நான் சொல்கிறேன் இல்லையா, திருவெண்காட்டுடையார் கோயில், அது 650க்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் சொல்கிறேன் இல்லையா, 1070 அது பேர் மாறுது. என்ன பேராக மாறுது, சான்ஸ்கிரிட்டைஸ்டு நேம் மாறுது. சான்ஸ்கிரிட்டைஸ்னா தெரியுமா உங்களுக்கு, சான்ஸ்கிரிட்னா வடமொழி சொல், வேதியர்களோட மொழி, பிராமணர்களுடைய மொழி, அவங்களுடைய மொழியில் அது மாறப்படுது. அப்போ முதலாம் குலோத்துங்க சோழ தேவர் இருக்கார். நான் சொல்ல போகும்போது எல்லாரும் சொல்லுவீங்க, என்னடா தேவர் தான் சார் எழுதியிருக்கு, கல்வெட்டில் எழுதியிருக்கு சார், அதில் ஒன்றும் இல்லை சார், அது என்னவே இருந்து போகுது சார், உங்களுக்கு தமிழை சார். ஆனால் கண்டிப்பாக அந்த தேவர் ஜாதி இங்கே இருக்கான்னு போய் பார்த்தேன், எங்கே யூகோஸ்லேவியாக்கெல்லாம் போய் பார்த்தேன், அங்கே இல்லைன்ட்டாங்க, நல்லா கேட்டுப்பட்டேன். சைனாவில் எங்கேயாவது தேவர் இருக்கான்னு கேட்டேன், அப்படிதான் யாருமே இல்லை சார் அப்படின்ட்டாங்க. ஜப்பானில் கேட்டேன், அப்படிலாம் இல்லை, சவுத்தில் மட்டும்தான் இருக்காங்க, சவுத்தில் மட்டும்தான் இருக்காங்க. அந்த காலத்தில் இருந்திருக்காங்க, ஒரு ஆள் பேர் இல்லாமல் வரிசையாக எல்லாரும் பேர். அதுக்காக நான் சொல்ல வரேன், விஜயாலய சோழ தேவர், அவர் புள்ள ஆதித்ய தேவர், அவருடைய பிள்ளைய ராஜ ஆதித்ய, அவன் தான் செத்தவன். தக்கோலத்தில் முதல் 6 விஜயாலய சோழ முதல் பேரனே சண்டையில் இழப்பாங்க. சோழர்கள் பெரிய ஆளு, ரத்தத்தில் குத்தி சாவன் பேரனை. அதுக்கடுத்து கந்தராதித்தன், கந்தராதித்தன் ஒரு ஊருக்கு பக்கத்தில் போயிருப்பீங்க, திருமலவாடி பக்கத்தில், அதெல்லாம் அவருடைய பேர். செம்பியன் மாதேவியோட வீட்டுக்கார், இப்படியே வரிசையாக வருது. அதுக்காக நான் சொல்கிறேன், ஆனால் தவறாக எடுக்கக்கூடாது, உங்களை கேட்டுக்கிறேன். ஆன் ரெக்கார்ட், ஆத்தென்டிக் பர்டிகுலர், ஐ எம் நாட் ஹிஸ்டாரியன் கிடையாது, தமிழ் தான் பெருசு அப்படின்னு பேசுறது இல்லை, சான்ஸ்கிரிட் சின்னது பேசுறதுக்கு ஆள் இல்லை, இதை சொல்கிறேன். இப்படி இருக்க போகும்போது இந்த தெய்வ விக்கிரகங்களை என்ன செய்யறாங்க சார், கொஞ்சம் அமைதியாக. ஸோ இப்படிலாம் இருக்க போகும்போது என்ன ஆகும்னா, இதுகளை நம்ம திருப்பிக்க கொண்டு வரணும். எங்கே கொண்டு வரணும், கோயிலுக்கே கொண்டாந்து வைக்கணும். கோயில் தான் அவங்க உரிமையாளர்கள், கோயில் தான் உண்மையான உரிமையாளர். எப்படின்னா
அந்த சிலையை செஞ்சவன் பேரே வருது. கோலக்கவன் அப்படின்னு ஒரு சிலை, அமலன் செய்யவாயா அப்படின்னு ஒரு சிலை. அவங்கெல்லாம் சிலை செய்கிறாங்க. ராஜராஜ சோழன் காலத்தில் பர்மிஷன் வாங்கி அவங்களே செய்கிறாங்க. ஒவ்வொரு சிலையும் செஞ்சவங்களுடைய பேர் இருக்கு. அரசாங்கம் அவன் ராஜராஜ சோழ காலத்தில் பின்னோட சக்சஸர்களாக அந்த கோயிலில் எல்லா சிலையும் செஞ்சவங்களே 35 சிலையும் செஞ்சவங்க அவங்க தான் ரெக்கார்டு இருக்கு. ரெக்கார்டுனா வளர்ச்சி ரெக்கார்டை கொடுக்குறேன். கல்வெட்டு ரெக்கார்டு வளர்ச்சி கொடுக்குறேன். ஓவர்வெல்மிங் மெட்டீரியல் சொல்லுவாங்க பாருங்க. அப்ப ஒரு ஜட்ஜி உட்காந்துக்கிட்டு வேணும்னே அட்டூழியம் பண்ணா மாட்டிக்கிட்டு, ஹைகோர்ட் ஜட்ஜு வேணும்னே அட்டூழியம் அப்படிலாம் இருக்காங்க, இல்லைன்னா கிடையாது, எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் நேர்மை எல்லாம் இல்லை, எல்லாரும் நேர்மை பட்டெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனா ரீதியில வேற இடத்துல எங்களுக்கு கேள்விப்பட்டு தான் இருக்கும். ஆனா என்ன சொல்றாங்க, அவங்க மாற்றி எழுதினா கூட எழுத முடியாது, நேராக கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் வச்சு அடிச்சு வாங்கிட்டு வந்துடுவோம். மாற்று கருத்துல ஸ்ட்ரக்சரோட வாங்கிட்டு வருவோம். அப்படிப்பட்ட உண்மைகள்லாம் இதில் இருக்கு. யார் கொடுத்தாங்கன்னு இருக்கு, சாரி சார், யார் கொடுத்தாங்கன்னு இருக்கு, பேர் இருக்கு, வருடம் இருக்கு. அப்போ எல்லாம் போட்டு என்கிட்ட அந்த அப்ளிகேஷனை கொடுக்க போகிறோம், இவங்க மூலமாக அது கொடுக்க போகிறோம், வருது. ஆனால் ஒன்று மட்டும் இருக்குது சார், ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் போராட வேண்டும், ஒவ்வொன்றுக்கும் ஹைகோர்ட்டு போகணும். இது ஒரு நல்ல ஒரு வழி இல்லை. அப்படின்னா என்ன செய்யணும்னு அடுத்த வார்த்தை, இது பாலிடிக்ஸ் போகிறேன்னு நினைக்காது. யார் எனக்கு உதவி பண்ணுறாங்க, யார் இவங்களுக்கு உதவி பண்ணுற? கோயிலை விட்டு வெளியே போகிறேன்னு சொன்னால் இந்த பிரச்சனை எனக்கு வருமா? கோயிலை விட்டு வெளியே போனால் சும்மா எப்படி கோயிலை விட்டு எழுந்திரிச்சு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு வெளியே போகிறேன்னா யாரை மந்திர வேலை? அந்த வேலையை வச்சுக்கூடாது. சட்டத்தை காலி பண்ணணும். கிமா யாரை சொல்கிறேன்னு தெரியுதா உங்களுக்கு? யாரை சொல்கிறேன்? கிமா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். கோயிலை விட்டு சிம்பிளாக யூ கேனாட் கோ. அது பொதுமக்கள்கிட்ட அரசியல்வாதி பேச்சில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு அரசியல்வாதி பேசுவார், அவர் திடீர்னு ஒரு நாள் காண போயிடுவார். வேற சூழ்நிலை கூட நடக்கலாம். பட் கூட இருக்கிற மெம்பர்லாம் அதில் உண்டா? இணைப்பா அவங்களாம் சேர்த்து சொல்லணுமா இல்லையா? புரியல நான் சொல்றது. அப்போ வந்துட்டா கவர்மெண்ட்டுக்கு வந்த பிறகு டைவ் அடிக்க கூடாது. மேலே ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க படிப்படியாக நான் போவேன்னா சாரா கிடையாது. கோயிலை விட்டு படிப்படியாக போகிறதுக்கு சாரா கிடையாது. கோயில் சொல்லுங்க சார், கண்டிப்பாக உடனே போடும், ஒரே கையெழுத்து. சாரா கடையில் உங்களால் போக முடியாது. காரணம் எக்கச்சக்கமான இல்லீகல் வருமானம். இல்லீகல் வருமானம்னா செத்து சுண்ணாம்பாயிடுவீங்க. கோடிக்கணக்கில் வருமானம், துரிச்சு எடுக்கக்கூடிய லெவலில் வருமானம். பணத்தில் தான் படுக்கணுன்ற, பாத்ரூமில் பணம், நோ உதகுலியில், மார்ச்சுவாரியில் எங்கே இருக்கு பணம், அறையில் பணத்தை வச்சுருந்தாங்க. தெரியுமா தெரியாது உங்களுக்கு? என்ன சார் அமைதியாக இருக்கிறீங்கம்மா? போன அறையில் பணம் கோடி 18 கோடி ரூபா எம்பி சீட் அவருக்கு. என்ன காரணம்? போன அறையில் எவ்வளோ பெரிய ஆள் வச்சிருக்காரு, எவ்வளோ பெரிய கட்டியா இருக்காரு. சார் நக்களுக்கு பேசுறதா வயிறு. எனக்கு இடிக்கிறா உன்னை இடிக்கிறேன், என்னை இடிக்கிறானா விலகிடுவேன். காலில் கூட நாளைக்கே கவர்மெண்ட் சட்டத்தை ரிப்பீல் பண்ணுதுன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு வீடாக கவர்மெண்ட்டுக்கான எலெக்ஷன் கேம்பெயின் போடுவேன். எனக்கு வேண்டியது வேலை நடக்கணும். என்னுடைய தெய்வ விக்கிரகங்களை காட்சி பொருளை வச்சு கேவலப்படுத்தாது, அநியாயப்படுத்து. எவ்வளோ நாள் சும்மா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு எல்லா விக்கிரகங்களுமே கோயிலுக்கு விக்கிரகம்னு சொல்றதை கொஞ்சம் நிப்பாட்டிக்கிடுங்க சார். விக்கிரகங்கிறது வடமொழி சொல். தமிழ்ல தான் நீங்கள் இருக்கிறீங்க, தமிழ்நாட்டில் வடமொழி சொல்ல பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலை. திருமேனின்னு சொல்லுங்க, சிலைன்னு சொல்லாதீங்க சார். என்ன பிரச்சனை? அரசியல்வாதிகள் செத்து போனாங்க அந்த காலத்தில், செத்து போயிருக்காங்க. அவங்க சொல்லுங்க சார், அவனுக்கு வச்சா சிலை, எங்க அப்பாவுக்கு வச்சா சிலை, ஆனா தெய்வத்துக்கு வச்சா திருமணி. சொல்லுங்க சார். இருக்கு சார். இந்த மொத்தம் எவ்வளவு சிலைகள் இருந்தது, எவ்வளவு சிலைகள் திருடு போச்சு? உங்க ஜமாத்துக்கு வண்டியா இந்த கேள்வியெல்லாம் நிறைய வாட்டி கேட்டுக்கிட்டே தான் இருங்க சார். ஒரு ஆள் கேட்கும்போது டிசிப்ளின் சார். நான் காலையில் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு பதில் சொல்றேன், கோச்சுக்கலாம் பதில் சொல்றேன். நீங்க எவ்வளவு சிலைகள் சார் அதெல்லாம் விட்டுடுங்க. அவர் இப்போ நேற்றுக்கு ஒரு போலீஸ் பட்ஜெட்லாம் சொல்லியிருக்காரு. மிஸ்டர் ஸ்டாலின் பேசியிருக்காரு இல்லையா? போலீஸ் பட்ஜெட் வந்திருக்கா இல்லையா? பாலிசி நோட்டில் அதை பார்க்க போகும்போது சார் சங்கட்டெல்லாம் படலை, அவமானமாக இருந்தது. எப்போ எனக்கு அவங்க மேலே நம்பிக்கைலாம் போயிடுச்சு. அது ஆப்போசிஷனை கேட்டுக்கிட்டு உயிரோடு உட்காந்துருக்காங்க செத்த பூனைகள் மாதிரி. எப்படின்னா என்னை கேட்க வேணாமா? இப்படிலாம் சொல்கிறான், நீ என்ன பண்ணுற? நான் இங்கே ஏற்கனவே வேலை பார்த்தேன், சும்மா இருக்கு, இந்த நாட்டில் இருக்கேன், டாக்ஸ் கட்டுறேன். நீ எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சொல்லியா? என்ன சொல்லணுமா இல்லையா? நான் சொல்லுவேனா இல்லையா? மறைக்க மாட்டேன். அப்போ அங்கே போய் ரைஸ் பண்ணலாம், எல்லாரும் ரைஸ் பண்ணணும். ஒரு ஆள் கூட கேட்கல, அமைதியாக வந்துட்டாங்க. இவங்க அவங்கள கூட சொல்லுது, அவங்க இவரை சொல்லுறது குயிட் ப்ரோக்கோன்னு என்ன? நீ அதை கேட்பேன், நான் இதை கேட்பேன், 5 வருஷத்தை ஓட்டு நான் வருவேன், என் மேலே ஒரே ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸில் மட்டும் அக்யூஸில் போட்டுறாங்க, நான் இத்தனை கோடி உனக்கு பணம் என்ன எக்ஸ்சேஞ்ச் குயிட் ப்ரோக்கோ, இப்படி போட்டுக்க அப்படி போட்டுக்க. மொத்தத்தில் மொட்டை யார் பப்ளிக்கை மொட்டையடின்றேன், நான் பப்ளிக்கை மொட்டையடின்றேன். எனக்கு பிரச்சனையே இல்லை, எங்களை மொட்டையடிக்காது சாமி. நேற்று வர்றேன், காரில் வந்துக்கிட்டு இருக்கேன், செருப்பு இல்லாமல் பயங்கரமான ஹீட்டில் ஒருத்தர் வர்றாரு, காக்கி உடையில வர்றாரு, பின்னாடி பேக்கு செருப்பு இல்லை, கீழே இறங்கினா நிற்க முடியாது. டிரைவர் சாட்சி, வண்டி 150 போகுது, அடிச்சு பிரிச்சுட்டு திருப்பி வர்றேன். ஒரு இங்கே போகிற வந்து
காரை விட்டு இறங்கி கதவை ஓப்பன் பண்ணி தப்பா எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி கும்பிட்ட பிறமை என்னை இப்படி பார்த்தாரு. பார்த்த உடனே ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், சாப்பிட்டீங்களா? இல்லைன்னா தலையத்தான் ஆசை. சாப்பாடு எதுவும் கொடுத்தா தப்பா எடுத்துக்கலன்னா நான் கொடுக்கலாமா அப்படின்னா ஆமான்னு சொல்லலை. அமைதியாக தான் இருந்தார். செருப்பு இல்லாமல் இருக்கிறீங்க, ஒரு செருப்பு தர்றேன் வேண்டான்னா தயவுசெய்து வச்சுக்கிறேன். அந்த செருப்பை கொடுத்தேன், வாங்குறேன். தண்ணி பாட்டில், புது பாட்டில் அதை கொடுத்தேன், வாங்கிக்கிட்டார். 200 ரூபா கொடுத்தேன், சாப்பிட்டுக்கிட்டீங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அது வாங்கிக்கிட்டு நடந்துட்டார். அடுத்து எத்தனை நாளாக சாப்பிடலைன்னா 3 நாள் சாப்பிடலை. ஏன் சாப்பிடலை? கொடுத்தாத்தான் அப்படிங்கிற வாயில சொல்றேன். இப்போ இந்த சாப்பிட்டு எப்போ ரெண்டாவது வந்தா தான் உண்டு. ஸோ இப்படியெல்லாம் இப்படிப்பட்ட உரியர்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதுகளோட பேசிட்டு இருக்கும் போது மார்ச் வாரியில் 18 கோடி ரூபா. இது நாடா காடா? தமிழகம்ங்கிறத எடுத்து தமிழ் மார்ச் வாரின்னு போட்டுற வேண்டியதான். 2000 ரூபா டெமோக்ரஸி இது. ஓட்டை போட்டு கோயிலை இடிக்கிறான்னு ஒரு ஆள் சொல்றாரு, சிரிச்சுக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு ஆள் இதே மாதிரி இது மாதிரி சாமியார் ஒருத்தர் உட்காந்துருக்காங்க உயிரோட, யாருன்னே தெரியல, அவன் சிரிச்சுக்கிறான். இந்த 35 சிலைகளை மீட்கிறது சம்பந்தமா வழக்கு தொடுத்தாச்சா இல்லை வழக்கு தொடுத்த சார்? கவர்மெண்ட் கொடுத்துட்டா சார். கவர்மெண்ட் கொடுத்தோம்னா கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிள் கேட்பீங்களா? கவர்மெண்ட் செத்த பூனை சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. செத்த பூனை சொல்லுங்க சார். செத்த பூனையா கிடக்கு சார். பூனை செத்து போன மாதிரி இருக்கு, ஆனால் உயிரோட இருக்கு. அதான் பிரச்சனை. இப்போ லைட்டாக அப்படி செத்த மாதிரி இருக்கு. இதுக்கு மேலே என்ன சார் செய்யணும்? நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்லுங்களேன். புரியலையா? அதை தானே நான் கேட்குறேன். ஒன்றுமே செய்ய மாட்டேன்னா பிறகு எதுக்கு இருக்கு? நான் ஓட்டு போட்டிருக்கேனே 2 லட்சம். நான் சொன்னேன் சார், நீதிமன்றத்துக்கு போறேன் சார். நல்ல கேள்வி சார். எத்தனை வாட்டி சார் நீதிமன்றத்துக்கு போயிட்டு கவர்மெண்ட்டே இதுக்கு நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் தானே இருக்கு. இல்லை சார், நான் ஒன்றே கேட்குறேன், இது நாடா காடா? என்ன இதான் வேலையா உங்களுக்கு? ஓட்டு போட்டு ஒரு கவர்மெண்ட் எலெக்ட் பண்றீங்க, அவன் செய்ய மாட்டேங்கிறான். அவங்க தப்பு பண்ணிருக்காங்க தெரியுறப்ப நீங்க நீதிமன்றம் நாடாம இருக்குதுக்கா சார்? நாடாமையா இருக்க போறேன். அதுதான் சொன்னேன். அங்க போனாலும் கதை என்ன ஆகுது? அங்க என்ன நீதிமன்றம் நாண்டவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பின்னாடி? எக்கச்சக்கமா எல்லாம் கேஸை போட்டு ஆர்டர் வாங்க வேண்டியது. ஒரு ஆளும் அந்த ஆர்டர் மதிக்கிறதே கிடையாது. ஒன்றும் வந்த பாடு கிடையாது. பேர் தான் டிவியில் அங்கே சத்தம் போட்டால், ஜட்ஜி சத்தம் போட்டால் வரும். ஆனால் ஜட்ஜ்மெண்ட்ல சத்தம் போட்டதெல்லாம் வராது. என்ன எங்க போறது? அது எதுக்கு சார் அவங்கள போய் குறை சொல்லணும்? ஏன் குறை சொல்றீங்க? என்ன காரணம்? அவங்களுக்கு பாவம் போறான். அதனால சார் அதுக்கு வேண்டிய பதில் நான் சொல்லிடுறேன் சார். அவங்களை பத்தி குறைய சொல்லிடுறேன். தமிழகத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? ஏதாவது மாற போகுதா? பொதுமக்களுக்கு, அதாவது ஆன்மீகவாதிகளுக்கு எல்லாரும் ஏதாவது அந்த பதில் எது இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே இல்லாதனால எதுக்கு சார் நீங்க ஒரே ஒரு ஆள் தான் சார். மிஸ்டர் ஸ்டாலின் சொல்லுங்க சார். கேஸ் போட்டுருவாங்க, உள்ள பிடிச்சி வச்சிருவாங்க சார். சார் வந்துட்டேன். இல்ல, கோயில்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா சார் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். தனிப்பட்ட ஒரு என்கிட்ட விட்டுடுங்க. அவரை நான் ஏற்கனவே சார்ட்ட சொல்லி கூப்பிட விட்டேன். யாரோ ஒரு ஆள் சார், அவர் முகத்தை கூட நான் பார்த்ததில்லை, தெய்வ சத்தியம். 3 பேரை பார்க்குறேன். ஒரு ஆளை கொஞ்சம் நேரம் டிவியில் வராரு, யூடியூப்ல வராரு. அவர் என்ன சொல்றாரு சார்? அவர் பேரு எல்லாம் அன்பே சேதுவா ஏதோ ஒரு சேனல். அந்த சேனல்ல ஒவ்வொரு கோயிலா காட்டுறாரு. இடிஞ்சு தொங்குது, லிங்கம் ரோட்ல கிடைக்குது சார். திருமுக்களுக்கு கூட்டி போகும். கேவலம் சார். இதை பேசுனீங்கன்னா நார வச்சுடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 150 கோயில் இருக்கு, தொங்கி விழுகுது. இதுக்கெல்லாம் நீங்க புறநம்பிக்கை சொல்லி இந்த கோயிலோட இதெல்லாம் ஸ்டேட் ஆர்கியாலஜியில் கொடுக்கறத விட்டுட்டு நான் பண்றேன்னு சொல்லி இந்த அறநிலையத்துறை என்ன செய்யறாங்க? அதுல எக்கச்சக்கமான கோடி சார் 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 கோடிக்கணக்கான பணம் இருக்கு. மிஸ்டர் ஸ்டாலின் தானே சார் பேர் சொன்னீங்க? யாரோ அவர் கையில சிஎம் ஃபண்ட் இருக்கு, சிஎம்மோட ஃபண்ட் இருக்கு. கவர்மெண்ட் கிராண்ட் எல்லாம் விட்டுருங்க. அவர் ஃபண்ட்ல மட்டும் 100 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க டொனேஷன். அவர் பணம் இல்ல, டிஎம்கே பார்ட்டி பணம் இல்ல, அவருடைய ஃபாதர் மிஸ்டர் கருணாநிதி கொடுத்த ஃபண்ட் எல்லாம் கிடையாது, ஜெயலலிதா மேடம் கொடுத்த பணம் எல்லாம் கிடையாது. எல்லாம் பிரைவேட் ஆள் கொடுத்துருக்க பணம். 100 கோடி போட்டு இல்லாம ஒரு தனி ஒரு பிசினஸ் மேன் 3 கோடி 40 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் கொடுத்த பணம் ஒரு பணம். அதுக்கடுத்து டெம்பிள் டெவலப்மெண்ட் மட்டும் 8.93 கோடி. அப்புறம் டெம்பிள் டெவலப்மெண்ட் ரெனோவேஷன் ஃபண்ட் அது ஒரு 8.9 கோடி. அப்புறம் சிஎம் ஃபண்ட் ஃபார் டெவலப்மெண்ட் அது 9 கோடியே 83 ஃபண்டு. 9 கோடியே 83 லட்சம் இப்படின்னு சொல்லி ஒரு. அப்புறம் டூரிசம் டெவலப்மெண்ட் ஃபண்டு, ஆதி திராவிடர்கள் கோயிலை கட்டணுமா என்ன, அதை போட்டு அதுக்கு ஒரு 25 கோடி. அப்புறம் வில்லேஜ் கோயில் ஒன்று இருக்காங்க, அவங்களே பிரிக்கிறாங்க 2. அதுக்கு ஒரு 25 கோடி பழனியிலிருந்து கொடுக்குறாங்க. இது மாதிரி கோடிக்கணக்கான ஃபண்ட் எக்கச்சக்கமா இருக்கு. கோயில்கள் தொங்கி தொங்கி உடஞ்சு தொங்குது, போய் ரத்த கண்ணீர் விடுறோம். ஆனா அதோட விளைவுதான் சார் இவங்களெல்லாம் சேர்க்கிறேன். சத்து பத்தலை எனக்கு.
அதோட விளைவு எப்படியாவது முயற்சி பண்ணி அப்போ இன்னொரு ஒன்றும் பொய் சொல்ல விரும்பலை. நான் என்னுடைய ஐடென்டிட்டியை நான் ஃபேக் பண்ணுறவன் கிடையாது. ஃபேக்னு என்ன, போலி ஆக்குறவன் கிடையாது. இன்னொரு எண்ணம் என்ன தெரியுமா, இது இல்லைன்னா என்ன செய்யணும், இப்போ சார் கேட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு போய் நீதிமன்றத்துக்கு ஏற்கனவே போன ஆர்டர் எவ்வளோ இருக்குது தெரியுமா, 150 ஆர்டர் இருக்கு. இருங்க 150 ஆர்டர் இருக்கு. என்னாச்சு, 150 ஆர்டர் வாங்கி என்ன பிரயோஜனம், எல்லாருக்கும் போராடிட்டு நீதிமன்றத்தை நம்பலையா சார்? இப்போ நீதிமன்றத்தை நீங்க நம்பலையா? அடுத்த கேள்வி நான் அந்த கேள்வி நான் கேட்குறேன். நீதிமன்றம் ஆர்டர் போடுது, செயல்படுத்த மாட்டேது கவர்மெண்ட். இப்போ தான் கேட்குறேன், நீங்க நம்புறீங்களா? நம்புறீங்க? மாட்டிக்கிட்டீங்களா? இருங்க மாட்டிக்கிட்டா இல்லையா சார்? இருங்க, நீதிமன்றம் ஆர்டர் போட்டுருச்சு. சரி சார், நீதிமன்றத்தை அரசாங்கம் செயல்படுத்த மாட்டேங்குது. இப்ப நீதிமன்றத்தை நம்புறீங்களா நம்பலையா? மாட்டிக்கிட்டீங்களா? கடைசியா நம்ம நீதிமன்றத்தை நம்பல சார். நம்ப என்ன கேட்கறது, நீங்க ஒரு ஆள் தான் சொல்லணும். அப்படி நீதிமன்றம் வேண்டாமா இல்லையா சொல்லலாம் சார். அது பயனுள்ளதா இல்லையே, பயனுள்ளதா வரமாட்டேன். அறநிலைத்துறைக்கு நீங்க போக கூடாது. அந்த அறநிலைத்துறை ஆட்டி படைக்கக்கூடிய சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டம் அந்த கமிஷனரை சர்வாதிகாரி ஆகி வச்சிருக்கு. சர்வாதிகாரி நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சார். அறநிலைத்துறையோட சேர் கமிஷனர் யாரு, சர்வாதிகாரி எடுப்பார். கையெழுத்து போட்டா நல்லா கவனிங்க சார். ஒரு கோயிலுக்கு வருமானம் ஒரு நாளைக்கு 13 ரூபா 69 பைசா. இப்ப கேளுங்க சார், நம்புறீங்களா? உங்களை நான் கேட்கிறேன், இருங்க கோச்சுக்காரு. ஒரு கோயிலோட வருமானம் எவ்வளவு சார் சொல்லுங்க? 13 ரூபா 13 ரூபா 69 சொல்லுங்க சார். 69 பைசா. அதுல அந்த கோயில்ல குட்டிக்கலாட்டம் நடக்குமா நடக்காது? வருமானமே 13 ரூபா தான். என்ன போடணும், விளக்கு போடணும். விளக்குல எண்ணெயில திரிய கொளுத்தத்துக்கு நெருப்பட்டை கொளுத்தத்துக்கு ஒரு ஆளு, அவங்களுக்கு சம்பளம், மணி அடிக்கிறது, இதெல்லாம் போட்டு 13 ரூபா 69 பைசா. இது ரெக்கார்டா சொல்றேன். அந்த கோயில முறைகேடு நடக்குமா நடக்காது? இல்ல சார், நடக்குமா? திரும்பி சீதைக்கிறாம முதல்ல அந்த கோயில்ல வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு சார். எப்படி 13 ரூபாய் எப்படி வரும்? அதை எப்படி சார் நடைமுறைப்படுத்த முடியும்? 13 ரூபாய் எப்படி வருமானங்கள் என்ன சார்? இதான வருமானம் இல்ல. 13 ரூபாய் முறைகேடு நடக்குமா? இருக்காது இல்லையா? டீய விலையே 14 ரூபா தானே. ரைட்டுன்னா உங்க மனசுக்குள்ள ஒரு விஷத்தை வச்சிருக்கீங்க. எப்படி இப்ப கண்டுபிடிச்சுட்டேன்? எப்படி கேட்டீங்கன்னா நல்லதுதான், ஆனா சார் அப்படி சார் 13 ரூபா வருமானம் உங்களுக்கு கிடைக்குது. நீங்க எப்படி சார் குற்றம் பண்ணுவீங்க? டீ கூட உங்களால குடிக்க முடியாதே சார். 13 ரூபா 69 டீ நீங்க சர்வே பண்ண முடியாது. உள்தன்மை உங்களால வாங்க முடியாது, பென்சில் வாங்க முடியாது, பேனா வாங்க முடியாது. அப்படிங்கும் போது அந்த 13 ரூபாய் வச்சு நீங்க எப்படி முறைகேடு செய்வீங்க? வேற தப்பு பண்ணீங்க, அது வேற. இந்த 13 ரூபாய் பண்ண முடியாதுல்ல. அப்படின்னா அந்த 13 ரூபாய் கோயிலை நீங்க எப்படி எடுத்தீங்க? அப்படி இப்ப தெரியுதா உங்களுக்கு? அந்த 13 ரூபாய் கோயில அறநிலையத்துல எத்தனை கோயில் எடுத்திருக்கேன்? எவ்வளவு? ஒருத்தர் சொல்றாரு இன்னும் எக்ஸாக்டா, அவர் தான் ஸ்ரீரங்கம், யாரு ரங்கநாதன். அவர் மேல விட பிடிச்சி உள்ளத்துக்கு போடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. பைக் கேஸ் போட்டு ஏதாவது ஒரு கேஸ் போட்டு போடுவாங்க. ஆனா எக்ஸாக்ட் பிக்சர் சொல்லிடுறேன் சார். 34,119 கோயில் எடுத்திருக்காங்க சார். நான் கட்சி இல்லை, என்னை கொதருங்க, நியாயமான பிரச்சனை சார். 34,119 கோயிலுக்கு வருமானம், வருட வருமானம், நாள் வருமானம் 14 ரூபாயிலிருந்து 27 ரூபா. காலரப்புடி என்ன, காலரப்புடி தப்பு. அந்த கோயில் எடுத்தா அர்ச்சகர் இருப்பாங்களா, இருக்கவங்க ஓடிடுவாங்க. அர்ச்சகருக்கு மாச கூலி எவ்வளவுனா 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா கவர்மெண்ட். ஏன் உன் டிரைவருக்கு கூட, சிஎம் டிரைவருக்கு, மினிஸ்டர் டிரைவருக்கு கூட, உன் டிரைவருக்கு கூடியா 1000 ரூபாய் குடியா? நீ சரியான 12,000 சொச்சம் கோயில 10,000 கோயில், மிச்சம் 2,000 அர்ச்சகர். அந்த 1000 ரூபாய் இல்லாம எங்க போவா? சிலையை விற்பாங்களா? இல்ல அவங்க சாராய கடை வச்சிருக்காங்களா? ஏ பார்ட்டி சாராய ஓனர், பி பார்ட்டி சாராய ஓனர், பழைய ஆளு சாராய ட்ரேடர். அவங்க ஆக்சுவலா நாட்டு சாராய வித்தவன். நான் இருக்கும் போது அடிப்பேன், நாட்டு சாராய அடியை போட்டு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணேன். இப்போ கவர்மெண்டே இருக்கு, யாரை போய் அடிக்க? சிஎம் அடிக்க முடியுமா? இவங்க சாராய ஓனர், அவங்க இவங்க ஒரு ஓனர், அவங்க ஒரு மாறி மாறி ஓனர். எது இருந்தாலும் 10 லட்ச ரூபா கொடுப்போம். நல்லா பேசுறாரு சார். உங்களுக்கு சார், நீங்க டிவி, உங்க டிவி சார் கேளுங்க சார். முன்னாடி வாங்க சார். இருங்க சார், இருங்க சார், கோச்சுக்கிறாங்க. திருமேனியை பத்தி சொன்னீங்க. கோயிலோட இடங்கள்லாம் இந்த பல்லாயிரக்கணக்கான, அதாவது 1000 கோடிக்கு மேல இருக்கிற இடங்கள்லாம் இருக்கு. 1000 கோடிக்கு ரூபாயா சார்? ஆமா, 1000 கோடிக்கு மேல. இப்ப தாய்மான சந்தையில என்ன சொல்லணும் சொல்லுங்க சார். அதுக்கு என்ன நீங்க நடவடிக்கை? இப்ப சார் நல்லா நீதிமன்ற உத்தரவுகள் இருக்கு, செயல்படல சார். ஒரே ஒரு வார்த்தை, கொஞ்சம் கூச்சப்படுவாரு. பக்கத்துல என்ன சைட்ல லைட்டா ஒரு 3வது ஆள் ஒரு ஆள் நிக்கிறார் பாரு, உள்ளே ஒரு ஆள் நிக்கிறார். இவர் பாத்தீங்கன்னா நல்ல பேர் சொல்லுவா, கெட்ட பேர் சொல்லுவா. நான் இவருக்கு 100% டிக் கொடுப்பேன். எனக்கு என்னை பொறுத்தவரை சொந்த சம்பளத்துல ஒரு எண்ணெய்க்கு அவர் அடிச்சு காலி பண்ணுவாங்க. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, ஆனா அது நடக்கும். அப்படிப்பட்ட
உழைப்பாளி ஓடுறார். நான் நம்புறேன் அவரை. இவரே கோயில்ல இருந்து எதுவும் எடுக்க மாட்டார், இதை வச்சு எதுவும் சம்பாதிக்க மாட்டார். ஐ பிலீவ் இட். அவர் ஏமாத்துறான்னு ஆண்டவனுக்கு தான் பதில் சொல்லணும். ஆனா இருங்க, கேஸை போட்டார். இவர் போட்ட கேஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா எல்லாம் வாங்கியிருக்காரு. ஆனா நெட் ரிசல்ட் ஒண்ணுமே நடக்கல சார். அப்படின்னா சார் நான் போட்ட கேஸா வரலையே சார், எங்க போடுங்க? நீதிமன்றம் நம்பல சார், நீதிமன்றத்தை நம்பல. அப்படி பேச முடியாது. அது நீங்க, நான் நம்பல சார், நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. உங்க பேர் சொல்லுங்க. ராஜசேகர் நம்ப மாட்டேங்கிறாரு. எந்த டிவின்னு தெரியல. நான் முழுக்க நீதிமன்றத்தை நம்புறேன், சுப்ரீம் கோர்ட் நம்புறேன். ஆனா வேலை நடக்க மாட்டேங்குது. நீங்க தான் பார்த்து சொல்லிக்கிட்டு, நீங்க தான் நம்ப மாட்டேங்கிறீங்க. நீங்க நம்பினீங்கன்னா நான் நம்புறேன், நீங்க நம்பலன்னா நம்பல. நீங்க இவ்வளவு துறையில இருந்துகிட்டு நீதிமன்றத்துக்கு நீங்க கூலியா வாங்கிட்டு நீதிமன்றத்தை நாடி ரிசல்ட் கிடையாது, ஜீரோ. இருங்க சார், இருங்க. நெட் ரிசல்ட் ஜீரோ. நெட் ரிசல்ட் சார். இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எத்தனை வாட்டி கோயிலுக்கு போவேன், இது நீதிமன்றத்துக்கு போவேன். இதான் வேலையா? அப்ப என்ன செய்யணும்? கவர்மெண்ட் அந்த HRNC ஆக்ட காலி பண்ணிட்டு இவருக்கு வேலையே இல்லை. ஆக்ட காலி பண்ணிட்டோம். யார் ஆக்ட காலி பண்றாங்க? மாற்றம் நடக்கும். மாற்றம் நடக்கிறதா இருந்தா யாரு காலி பண்ணுவோம்? காலி பண்றவனுடைய யோகிதா, வாக்கு, நாக்கு என்ன, பொலிட்டிக்கல் ஸ்டாண்டிங் என்ன? இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு மாத்தி விட்டுட்டா போச்சு. ஏபி வரமாட்டேங்குது, பிசிடி எல்லாம் வரமாட்டேங்குது. சாராயத்துக்கு தான் எல்லாரும் போறாங்க. 50 பேர் அதுக்கு தான் போறாங்க. கோயிலுக்கு வரும்போது வரமாட்டேங்கிறாங்க, பயந்து நடுங்கிறாங்க. வரதா இருந்தா உட்காந்து பேச சொல்லுங்க, நான் வர்றேன். ஆனா டிவிக்கு வரமாட்டேன், பொது மேடைக்கு வரமாட்டேன். இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தே வந்து கேட்கணும். ரைட் சார். வெளிநாட்டுல கடத்தல்கள் எல்லாம் இருக்குல்ல, அது அதெல்லாம் இந்தியா கொண்டு வரும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நல்ல கேள்வி சார். பதில் சொல்லிடுறேன். இதுக்கு பதில் சொன்னா என்னைய முன்னெடுத்து பண்ணி தானே கேட்குறீங்க. அது என்ன, நானும் பெரிய ஆள் மாதிரியும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுனாலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டு மக்கள் ஆர்டர் சார் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி கிச்சு ஒரே ஆளுக்கு ஓட்டு போட இல்லையே. நீங்க சிலை கடத்தல் தரப்பு சேர்ந்த பிறகு வெளிநாட்டுல சிலைகள் இருக்குங்கிறது மக்கள் மத்தியில் ஐஸ் வச்சுட்டார் சார். மக்கள் நல்லா ஐஸ் வச்சுட்டார் சார். சரிங்களா? 10 ஆண்டுகள் இருந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. எத்தனை சிலைகள் நம்ம நாட்டு சிலைகள் கடத்தப்பட்டிருக்கு, எத்தனை சிலைகள் மீட்கப்பட்டிருக்கீங்க சொல்லுவா சார். நல்ல கேள்வி சார், சொல்லிடுவா சார். சத்தியம் சார், நியாயமான கேள்வி சார். வேற யாரும் நான் கேட்கல, உங்க பேரை கேட்டது மன்னிப்பு கேட்க சும்மா ஜாலியா கேட்டேன் சார். சத்தியம். மொத்தத்துல சார் 2012 அதுல 26, 22 எழுதிக்கிடுங்க. அப்ப 2622 தெய்வ விக்கிரகங்கள் களவு போயிருக்கு. எங்க இருந்து? தமிழ்நாட்டுல இல்ல சார், இல்ல மொத்தத்துல இந்தியாவில மொத்தத்துல போயிடுச்சு. இந்தியாவில மொத்தத்துல எல்லாம் போயிடுச்சு. 2622 தெய்வ விக்கிரகங்கள் ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கும், அதுல மொத்தம் போயிடுச்சு. இது ஆத்தென்டிக்கா நீங்க எழுதலாம், இந்துக்காரங்க எழுதலாம், என்னை நம்பி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன ப்ராசிக்யூட் பண்ணலாம். நீங்க போட்டு உங்க மேல ஏதாவது பிரச்சனை வச்சா நான் நிற்பேன். அதுல 2012 யாரோ ஒருத்தன் வேலையில இருந்தான். எங்க ஐடல் விங் சைடில் ஒரு ஆள் ஒல்லியா மீசை வச்சுட்டு உட்காந்து, அந்த ஆளு DIG அப்ப இருந்தார். அவர் இப்ப இருக்காரு இல்லையா நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அவர் இருக்க போகும்போது என்ன, வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்தார். அவன் சிவப்பா இருந்தான், ஆனா இந்தியாக்காரன். அவன் இங்கேருந்து எடுத்துட்டு போனான். 80 விழுக்காடு அவன் எடுத்திருக்க சிலை எல்லாம் இவன் இங்கேருந்து எடுத்த 100 விழுக்காடு இவன் எடுத்தான்னா, அந்த 100 விழுக்காடு சிலைகளை 80 விழுக்காடு பாம்பேக்காரன் எடுத்துருப்பான், வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சான். இதை எல்லாமே அவனுடைய கேலரியில வச்சிருந்தான். அவன் கேலரியில வச்சிருந்தார். பெரிய மனுஷன் வச்சிருந்தார். அவரோட சிலை வச்சிருந்ததுதான் 2622 ஆர்ட் ஆஃப் பாஸ்ட் கேலரியில இருக்கு. 2012 இருக்கு. எப்படி தெரிஞ்சிச்சு அவருக்கு அப்படின்னா, இந்த குற்றவாளியை நான் பிடிச்சி வந்தேன் இல்லையா, ஆனா அவரை தான் காப்பாத்துறேன்னு சொல்லி என்ன சொன்னார். அவனை நான் காப்பாத்து 10 வருஷம் தண்டனை வாங்கிட்டு இருக்கு சார். ஒரு விசாரிச்சேன் இல்ல, தகவலை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அமெரிக்கா நல்லா புரிஞ்சுக்கிட்டு தகவலை 2012 பாட்ச் பாட்சா கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த தகவலை வாங்கினவர் தான் ரங்கராஜன் கோபாலன். அவரு ஐயங்கார். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த வேலை பார்த்தார் வெளிநாட்டுக்கார், அமெரிக்கன் எம்பாசில அவர் வேலை பார்த்தார், ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி. அவர் மூலமா நாங்க கொடுத்துக்கிட்டு சீஃப் ப்ராசிக்யூட்டர் மேத்யூ மெக்டொனால்ட் அவரும் வர்றாரு. இன்வெஸ்டிகேட் பண்ணுவார்ல ஏமாறி வரும். அவர் பிரெண்டன் ஈஸ்டர் 2 பேரும் வர்றாங்க உயிரோட. 2 முறை என்னை பார்க்குறாங்க. 2 முறை அவரை பார்த்து தகவலை பரிமாறுறேன். அவங்க தகவலை என்கிட்ட கொடுக்குறாங்க. எனக்கு வேண்டிய தகவலை அவர் கொடுக்குறேன், நான் என்னுடைய தகவலை அவங்களுக்கு கொடுக்குறேன். 2 பேரும் பாருங்க. அதனுடைய விளைவு 2012 போன உடனே 100 வாரண்டுக்கு குறையாம எக்ஸிக்யூட் பண்ண அடின்னு அடிக்கிறார். 8 இடங்கள் அடிக்கிறார். 1 1242 டோர் நம்பர் மேடிசன் அவென்யூல இருக்கக்கூடிய ஆர்ட் ஆஃப் பாஸ்ட் கேலரியில் அடிக்கிறார். அதுக்கடுத்து சோஃபியா செல்ஃப் ஸ்டோர் ஆம்ஸ்டர்டாம் அவென்யூ. இதெல்லாம் யார் சார் சொல்லுவோம்? ஆம்ஸ்டர்டாம் அவென்யூல இருக்கு. அதுல ஒரு 3 இடத்த அடிக்கிறார். அதுக்கடுத்து சிர்கர் கேலரின்னு ஒரு அதே நியூயார்க்ல லாங் ஐலாண்ட் சிட்டின்னு இருக்கு, அந்த இடத்துல அதை வச்சு அடிக்கிறார். இது மாதிரி ஒரு 8 இடத்துல ரெய்டு நடக்குது. அதில் கைப்பற்றப்பட்டது 2622 தெய்வ விக்கிரகங்கள் இந்தியாவிலிருந்து கொண்டு போடப்பட்டவன், திருடி கொண்டு போடப்பட்டவன், இல்லீகலாக எக்ஸ்போர்ட் பண்ண. அப்போல்லாம் சட்டம் இருக்கு, அரசாங்கம் உயிரோடு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் சீஃப் மினிஸ்டர்லாம் உயிரோடு தான் இருந்தார், நல்லா தெரியும் உயிரோடு இருந்தார். இந்தியாவிலும் பிரைம் மினிஸ்டர்லாம் இருந்தார், உயிரோடு தான் இருந்தார்.
நான் வெரிஃபை பண்ணி பார்த்தேன் செத்துட்டாங்களா இல்லைன்னு. ஆனால் உயிரோடு இருந்தான். அப்புறம் உயிரோடு இருக்க போகும்போது அவர் புரிஞ்சுக்கிட்டீங்களா சார்? புரியுதா? அப்படியோட வெளியே போயிடுச்சு. உயிரோடு வந்தார். பொன்மாணிகளும் உயிரோடு தான் இருந்தார். ஆனால் திருட போகும்போது நான் இல்லை. திருடி முடிச்ச பிறகு என்னை போடுறாங்க, நான் பிடிச்சி போடுறேன். நான் பிடிச்சி வாயெல்லாம் கிளிக்கல. ஆண்டவன் எனக்கு ஒருத்தனை பிடிச்சி கொடுத்தான். அவனை பிடிச்சி கொடுத்து இங்கே கொண்டாந்து அவரை கொண்டாந்து இங்கே விசாரித்த பிறகு தகவலை கொடுத்தனுடைய விளைவு 2012 அதுக்கு பிறகு தான் அந்த தெய்வம் சீஸ் பண்ணுது. இன்னொருத்த யாரும் சொல்ல முடியாது. சில பேர் சொல்கிறாங்களே ஏழை போட்டா தின்னாங்கன்னு ரொம்ப கேவலமான ஆள்லாம் பேசுகிறாங்க. பெரிய ரேங்கில் வச்சுட்டு ஒரு கழுதைக்கு ஒரு மண்ணாங்கட்டிக்கு அவங்களால ரெக்கார்ட் பண்ண முடியலை. ஏழி நான் போலீஸ் ஆஃபீஸர் உள்ள 3 போலீஸ் ஆஃபீஸர் உள்ளே போட்டு பார்த்தா நான் போய் அவனை காப்பாற்றுறேன். டிஎஸ்பி 3 பேர் அரெஸ்ட், அடிஷனல் கமிஷனர் அரெஸ்ட், இன்னொரு அடிஷனல் கமிஷனர் அரெஸ்ட் பண்ணு, கமிஷனர் HRNC அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே வைக்கிறேன். உள்ளே வச்சா மேஜிஸ்ட்ரேட்டு நானும் அவரும் என் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரு. மேஜிஸ்ட்ரேட் போய்ட்டு ஹலோ ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது வேலையாக பரியாண்டு போயிடுவார். இண்டிபெண்ட் மேன் அவர் ரிமாண்ட் பண்ணுறாரு. அப்போ விசாரிப்பார். அப்போ தப்பாக போச்சுன்னா அவருக்கு அது பொறுப்பு இருக்கும், மாட்டிக்கிடுவார். அப்போ தப்பான ஒரு ஆளை பண்ண முடியாது. அதனால 10 வருஷ தண்டனை வாங்கி உள்ளே வச்சுருக்கோம். இப்போ அதுலேருந்து வரப்பட்டதில் இப்போ கொடுத்துருக்காங்க சார். நான் பதவியை விட்டு வெளியே வந்துட்டேன். வந்த பிறகு போன வருஷம் இதை நீங்கள் அதிகப்படியாக உங்களை குறை சொல்லேன்னு தப்பாக எடுக்கக்கூடாது. ஆங்கில பத்திரிகை நார்த் இந்தியாவுக்கு கொண்டு போகிறது ஆக நல்லது, ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன காரணம்னா இந்த 2622 தெய்வ விக்கிரத்தில் 1414 தெய்வ விக்கிரங்கள் ரெக்கார்ட் பண்ணதில் நான் போட்டு உயிரி மேலே முன்னாடி என்கிட்ட கொடுன்னு கேட்டேன். சார் சார்ஜ் ஷீட் நீங்கள் போடலை, நாங்களும் சார்ஜ் ஷீட் போடலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் வெளியே வந்த பிறகு சார்ஜ் ஷீட் போட்டார் சத்தியமாக. அதனால் என்னை யாரும் கேட்கல முடியும். வெளியே வந்த பிறகு தான் சார்ஜ் ஷீட். 2010 வெளியே வரதுக்கு முன்னாடி ஒரு மாதம் இருக்கான். அப்போ போட்டான். அப்போ போட்ட பிறகு எனக்கு தகவல் கிடைச்சவங்க தூக்கி வாரி போட்டு இதை கொடுத்தது 8 மாதம் 10 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன். வாஷிங்டன் டிசின்னு ஒரு இடம் இருக்கா இல்லையா அமெரிக்காவில், அது எனக்கு தெரியுமில்ல எல்லாருக்கும். அதில் இருக்கிற இந்தியன் ஹை கமிஷனில் இருக்குன்ற அதை எடுத்து வேணாமா இல்லையா சார்? ஆப்போசிஷன் கேட்க வேணாமா இல்லையா? உங்களால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேண்டாத ஆள் யார்? உங்கள் மிஸ்டர் ஸ்டாலின். உதறவரை இதை வச்சு அழகாக கேட்கலாமே. உங்களாலும் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறான். விரோதி, தெய்வத்தோட விரோதி, கோயிலோட விரோதின்னு கணக்கு போடணுமா இல்லையா? அப்படிதானே போட முடியும். வழி இல்லையே. கட்டப்பட்ட சிலைகள் ஐம்பொன் திருமணி சார். ஐம்பொன் நான் செப்பு திருமணி தான் சார். ஐம்பொன்பாங்க நீங்கள் குழம்பிக்கிட்ட வேணாம் சார். ஐம்பொன்னு ஒரு பெரலையை கிளப்பிட்டாங்க. செப்பு திருமணி 80% செப்பு இருக்கும், 13% வந்து காப்பர் இருக்கும். 80% காப்பர் இருக்கும், 13% இது பித்தளை இருக்கும். அதுக்கடுத்தது வெள்ளி ஈயா இருக்கும். அதுக்கடுத்தது கோல்டு இருக்கும் 1%. வெள்ளி இருக்கிற வெறுமனை வெள்ளி அது ஒரு 1%. மொத்தத்தில் கொஞ்சம் மாறி மாறி. ஆனால் 80% 83% செப்பு இருக்கும். இதுதான் சார் செப்பு திருமணி. அதுக்காக விலை இல்லை சார், அதோட வயது. அப்படின்னா அந்த இது சிலை செஞ்சப்ப அவன் காட்டு மிராட்டியா இருந்திருக்கான். அவன் பார்க்குறான், என்னடா நம்மளுக்கு இந்த வருஷத்தில் தஞ்சாவூர் சிலை இருக்க செஞ்சு கொடுத்து. அவர் யார்? ராஜராஜ சோழன். தப்பாக சொல்லுவீங்க இல்லையா? அவரும் அவரோட பொண்டாட்டியோட சிலையை செஞ்ச வருஷம் யாருக்கு தெரியுமா? யார் செஞ்சான்னு சொல்ல முடியுமா? எத்தனை யூடியூப் பார்க்குறீங்க? எத்தனை யூடியூப்? எத்தனை பேர் ஹிஸ்டாரியன் இருக்காங்க? எத்தனை பேர் ஆர்கியாலஜிஸ்ட்? ஒரு ஆள் சொல்கிறாங்களா? அந்த தெய்வ விக்கிரங்க தஞ்சாவூரில் நான் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன். இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ராஜராஜன் சிலை, அதோட அவரோட பேர் ஸ்வஸ்டி உடையார். ராஜராஜன் உடையார்னா சாமின்னு அர்த்தம், புரியுதா? அதுக்கு அடுத்தது அவர் பொண்டாட்டி லோகமாதேஸ்வரி, லோகமாதேவி அப்படிம்பாங்க. அதுக்காக அவள் கட்டின கோயிலுக்கு பேர் லோகமாதேஸ்வரம் அப்படிம்பாங்க. இந்த 2 பேரோட தெய்வ விக்கிரகம். இந்த 2ஐயும் செஞ்சவன் யாருன்னா பொய்கை நாடுன்னு ஒரு நாடு இருந்தது அன்னைக்கு. அந்த பொய்கை நாட்டு கிழவன்னா சீஃப், ஒரு ஜெனரல், சண்டை போடுறவன், தளபதியும் வச்சுக்கலாம். அவன்கிட்ட தான் இந்த பொறுப்பை கொடுத்துருக்கான். தஞ்சாவூர் கோயிலில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதுக்கு சீஃப் அவன் தான். அவன் பேர் மரவனார். இதுதான் பேர் மரவனார். ஆதித்ய சூரியன் என்ற தென்னவன் மூவேந்த வேளான். அவன் 13 சிலை செய்கிறான். அந்த 13 சிலையில் இந்த 2 சிலை ஐயாவோட, அவன் ராஜராஜ சோழனோட சிலையும் அவனுடைய மனைவியோட சிலை. அவரை செஞ்சவனை மறக்கக்கூடாது. அவர் கோயிலை கட்டினவர் மறக்க மாட்டேங்கிற, சிலை செஞ்சவரை மறக்கக்கூடாது. அவர் வந்து மரவனார் ஆதித்ய சூரியன் என்ற தென்னவன் மூவேந்தவனான் பொய்கை நாட்டு கிழவன். இதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் இல்லை சார். சார் தப்பா ஒன்றும் சொல்லலை சார். சார் இதில் வந்து நெகட்டிவாக இருக்கா சார்? இல்லை சார், நெகட்டிவ் ஒன்றும் இல்லையே. உங்களை பாதிக்கிற மாதிரி எதுவும் பேசுறது. வேற யாரும் கேட்கல. இவர் ஒரு மனுஷன் ஃப்ரெண்ட்லியாக கேட்டேன். அவரு துரிய கேட்டாரு.